மலர் கொடி பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிறீர்கள் முற்பட எழுதிய முகமோனே முப்புறம் என் செய்தாட்சிவனுரை மச்சது பொடி செய்த அது தீரா துயரது கொடு சுப்பிரம் மதிப்படும் அப்புன மதனிடையமாகி அக்குற மகளுடன் திருமுருகனை அக்கணமணமருள் பெருமான் தந்தையும் நீ சிந்தாருளமானவி தீந்தனையாள் கந்தோ கதிவேலவமே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிகொண்டு பொழித்த ஒளிகொண்டு கடல் போற்றி ஆயுசை கல்முதற்பில் அணிந்த வீராணி போற்றி வாழி திரணாவுள்ளோர் வன்கண்டர் பதம் போற்றி ஓடி வழி திருவாரூரது எல்லாம் அல்ல சிவகாமி வாழ்டனாகிய அவர்கள் வைத்தியநாசாமியுடைய பெரும் கருணை. நாம் இன்று திருவாசகத்தில் கீர்த்தி திருவாளி 71வது இருந்து 80வது வரை சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவள்ளும் அடியார்களும் போட்டி எழுதல் மறைந்தவராகிய இறைவன் பொழுது அது காலத்தில் என்றும் பூசலை விடாது செய்து தொழுதுகை தலைமை பெற துளம்பு தண்ணீரில் மூழ்கி அழுது அடியடை தன்மன் அடியவர்க்கு அடிமை செய்வான். இந்த கீர்த்தி திரு அகவலானது இறைவனுடைய திருவடி புகழ்ச்சியை பற்றி கூறும். இறைவன் அந்த 64 திருவிளையாடலை நிகழ்த்தியதை எல்லாம் இந்த கீர்த்தி திரு அகவலில் மிக அருமையாக ஒவ்வொரு திருவிளையாடல்களெல்லாம் எடுத்து உரைக்கின்றார் மாணிக்கவாசகர். அவருடைய எண்ணில்லாத கருணையெல்லாம் இயக்குகின்றார் இந்த பாடல். இப்பேற்பட்ட கருணையாக பாரார் விசுங்கொள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆளான காண்டற்கரிய பேரார் இப்பேற்பட்ட பெருமான் சிவபெருமான். பாரார் மண்ணுலகத்தில் உள்ளவங்க, விசுங்குள்ளார் மீனுலகத்தில் உள்ளவங்க, பாரார் விசுங்குள்ளார் பாதாளத்தார் கீழ் நோக்கி உள்ளவங்க, அடியில இருக்கக்கூடிய வாழ்கின்ற மக்கள், பாதாளத்தில் வாழ்கின்ற மக்கள். நடுநிலையான உலகம் நம்ம உலகம், மேல்நிலை உலகம், நடுநிலை உலகம், கீழ் உலகம். சரி, இது போக மற்ற எந்தெந்த உலகங்கள்லாம் இருக்கோ அத்தனை உலகத்தினாலையும் காண முடியாத கடவுள் சிவபெருமான் அப்படின்னாரு. பாரார் விசுங்குள்ளார் பாதாளத்தால் புறத்தார் மற்ற எல்லா உலகத்திலும் உள்ளவர்களும் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான் இவக்கெரிய பேராள் தென்னன் நெருந்துரையான் பிச்சேற்றி வாரா அரியரில் வந்தன் உடம்பு வந்து ஆறா அமுதின் அலைகடல் வாய் மின்விசிறும் பேராசை வாரியனை பாடலுக்கான் அம்மானாய்கிறாரே மணிகாசன். என் சாமி பேர்பட்ட கருணையோடு எனக்காக வந்து அவன் மேல பித்து வருமாறு செய்து பிச்சைனா அவன் மேல பித்து வருமாறு செய்து அப்படி பித்து வருமாறு வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்? அடுத்து பிறவாத நெறி வந்து வாரா வழியது. இந்த மண்ணுலகத்துக்கு வாராத வழி நெறியை எங்கள் சிவபெருமான் தந்துடுவார் அப்படின்னு இந்த பாட்டு சொல்றாரு. சாமியுடைய கருணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாமெல்லாம் இப்படி வந்து வாழ முடியாது, இப்படி சுவாமியை பற்றி சிந்திக்க முடியாது. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் குரு வந்து காரணன் அருளானாகி கதிப்பவர் இல்லையா? நாரணன் சுரன் நரன் நாகருக்கெல்லாம் ஒரு குரு செந்தான செய்தியும் சென்றிடாவே என்று எனக்கு சித்தியார் என்கிறவர்கள் நம்ம சொல்லி சிவபெருமான் வந்து அந்த அறங்களை எல்லாம் குறைக்கவில்லை என்றால் அந்த 4 சீடர்களுக்கு சுவாமி சொன்னார், எப்படி இறைவனை அடைய வேண்டும் என்று விசிமுத்திரை காரணத்தை சொன்னார். அப்படி சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இன்னைக்கு யாருமே இன்னைக்கு கிடைக்கிறது குருவாக வந்து தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு ஆரணம் ஆகமங்கள் அருளினால் குரு கொண்டு காரணன் அருளானாகி கதிப்பவர் இல்லையா? இன்னைக்கு யாருமே கிடைக்க இருக்க முடியாது. சாமி அந்த ஆகமங்கள்ல எழுதி வேத சிவாகமங்களை சொல்லலைன்னா
நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, கிடைக்கவே. எல்லாமே நமக்காக. இறைவன் அறியது ரெண்டே ரெண்டு, ஒன்று வேதம், மற்றொன்று சிவாகமம். வேதம் வந்து பொதுவாக சொல்லப்பட்டது, ஆகமங்கள் அடியார்களுக்காக சொல்லப்பட்டது. வேதம் என்ன சொல்லும்? சூரியன் உயர்ந்தவர், சந்திரன் உயர்ந்தவர், அதுக்கு மேல பிரம்மா உயர்ந்தவர், அதுக்கு மேல விஷ்ணு உயர்ந்தவர், எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி வேதம். ஏன்னா வேதங்கள்ல வந்து நீங்க உலக நன்மையை வேண்டி என்ன வேணாலும் கேட்கலாம். இப்ப வேள்வி என்ன செய்யறாங்க அப்படிங்களா, அதுல வந்து உலக நன்மை வேண்டி எல்லாமே செய்யலாம். ஆனா ஆகமத்துல அப்படி கிடையாது. ஆகமத்துல முழுக்க முழுக்க இறைவனை அடைவிக்கக்கூடிய நெறிகளை மட்டுமே சொல்லக்கூடியது ஆகும். அதான் ஆகமும் ஆகினின்று அன்னிப்பான் தாழ்வாங்க. அன்னிப்பான நெருங்கி வருதுன்னு. வேதங்கள் வழியா போனா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை ரொம்ப தொலைவில் இருக்காங்க. அப்படி சுவாமி எல்லாருக்காகவும் வைத்திருக்கின்றார். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு, அப்படி அதனால உருவு கொண்டு நமக்கு சுவாமி இங்கே வந்து 64 திருவிளையாடல் எல்லாம் நிகழ்த்தினார். நம்ம திருக்கோயிலில் 24 திருவிளையாடல் எல்லாம் நிகழ்த்தியிருக்கின்றார். காரணன் அருளாகில் கதிப்பவர் இல்லை. இன்னைக்கு யாருமே நமக்கு ஒரு உயிரும் கிடைத்தது, யாருமே சிவலோகம் போக முடியாது, அந்த பேருந்து நுகர முடியாது. அப்ப இறைவனுடைய எல்லையில்லாத கருணையினால்தான் அவர் அந்த ஆகமங்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார். எப்படியாவது இந்த உயிர்கள் எல்லாம் கிடைத்தேற வேண்டும் என்பது. அதனாலதான் நம்ம போன்ற ஆத்மாக்கள்லாம் அப்பப்ப சாமி என்ன பண்றாரு, ஒவ்வொரு அருளாளர்களையும் வரவழைத்து நமக்கு ஒவ்வொரு சிவ நூல்களும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றன. பழைய திருமுறைகள், திருப்புகள், அது ஒன்று எண்ணில்லாத சிவநூல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் இதனுடைய எண்ணில்லாத ஒவ்வொரு கலியுகத்திலையும் ஒவ்வொரு யுகங்கள் வரும்போதும் சாமி ஒவ்வொரு அறையா அனுப்பி இந்த மண்டலத்துக்கு அனுப்பி அவர்கள் மூலியமாக வாசல்களை எல்லாம் கொடுத்து அதை நாமெல்லாம் பாடி அதே மாதிரி கடைபிடித்து எப்படியாவது உய வேண்டும் என்பதற்காக இவருடைய மிகப்பெரிய கருணை. அவன் ஆரணங்கள் ஆவங்கள் அருளினால் ஒரு கொண்டு காரணன் அருளானாகி கதிப்பவர் இல்லை. நாரணன், சுரர், நரர், நாகருக்கெல்லாம் எந்த உலகத்துக்கு, நாக உலகம் கீழ உலகத்தில் உள்ளவங்க யாரும் இன்னைக்கு கிடைக்க இருக்க முடியாது அப்படிங்கிறது. இப்ப சுவாமி அதே மாதிரி இந்த பாட்டை என்ன சொல்றாரு, பாரா சிங்குலா பாதாளத்தா புறத்தா ஆறாலும் காண்ட கையில் யாராலும் சிவருமான பார்க்க முடியாது. ஆனா அவன் அருள், அவன் மேல அன்பு செலுத்தினால் பார்க்க. ஆறாலும் காண்டற்கரிய பேரான் எவர்கெளிய பேரான் தென்னன் பெருங்குறையான் பிச்சை ஏன் அவன் மேல பித்து ஒரு மாதிரி செய்து. இப்ப நம்ம பித்து வருமானா நமக்கு வராது. சாமியோட நான் ரொம்ப எதிரையும் சாமி மேல அவ்வளவு வைத்தியமா இருக்கேன்னு பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நான் எனக்கு எவ்வளவு அன்பு தெரியுமா சிவபெருமான் மேல அப்படின்னு. காலையில கோயில் போனா இல்லை, கோயிலுக்குள்ள நான் போறது இல்லைங்க, என் மனசாலே நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதா உண்டு. ஆனா இறைவன் மேல அன்பு வந்துச்சுன்னா சாமி உடனே வந்து அருள் செய்வதற்கு வந்து அவர் மேல பித்து வருமாறு சிவபெருமான் செய்யறார். பிச்சையற்றி அது மேல பித்தோர்னா நாம மேல எப்படி சுவாமி பித்தா இருக்காரு, இந்த உயிரினெல்லாம் எப்படியாவது கிடைக்காதுங்கிற பித்து சிவபெருமான். நமக்கு அவர் மேல பித்து வர முடியும். அவர் மேல எந்த நேரம் அவனையே எடுத்து கொண்டே இருக்கிற மாதிரி வரணும். இந்த காதல் மேல அன்பு குடும்பம் பார்த்தீங்கன்னா அந்த அன்பை வைக்கணும் சிவபெருமான். ஏமா நீ இல்லாம நான் உயிர் வாழவே மாட்டேமா, இப்பயே நான் தற்கொலை பண்ணிட்டுப்போமா அப்படின்னு சில பேர் தற்கொலை பண்ணிடுவாங்க. அந்த அந்த காதலுக்கு இப்பெல்லாம் கவுத்தி விட்டுருவாங்க, முதல் நீ போயா அப்படின்ட்டுருவாங்க, உடனே நான் எதுவும் சாவமா போ அப்படின்ட்டுருவாங்க. அப்படியே சரி. அப்படி அந்த காலத்துல அப்படி இருந்தா அந்த அன்பை வைக்கணும் சாமி மேல அப்படின்னு வரலாறுலாம் சொல்றாங்க. காதலி மேல எப்படி ஒரு காதல் வைக்கின்றானோ அந்த அன்பை சாமிகிட்ட அப்படியே திருப்பிடணும். அது உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப டிவி சீரியல் பாக்குறாங்க பார்த்தீங்களா, சீரியல் பாக்குறவங்க பார்த்தீங்கன்னா முழுக்க 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 அதுவே உள்ள போயிடும். திருட வருவான், ஒண்ணா திருடி போயிருப்பான், அது கூட தெரியாம சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசி சாவியை கேட்பான், எப்படி சீரியல் வைக்கிறதோ சாவி எந்த வரும் வச்சுக்கோ அப்படின்னு அந்த சீரியலை விட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் கட்டிலு பீரோலு எல்லாம் ஒண்ணு விடாம போயிட்டு கடைசி சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா வீட்டை ஒண்ணு இருக்காது. எல்லாம் போச்சு, இது அழுதுனால போச்சு.
இந்த அழுத்தத்துல கொண்டு போய் சிவபெருமான் எப்படி அந்த சீரியல்ல எப்படி உள்ள மூழ்கிறோமோ அந்த ஒன்றுதலை கொண்டு போய் சுவாமி எப்படி காதல் காயப்பட ஆரம்பிக்கிறான் அந்த அறிவை கொண்டு அப்படி ஆனாலும் கண்டறிய பேராளர் தென்னன் பெருந்துரையான் பிச்சையேற்றி அவன் மேலே விட்டு வருமாறு செய்யும் வாரா வழியரடி வந்தன் குளம் புகுந்த ஆறா அமுதாய் அலைகடல்வாய் மீன் வீசிடும் பேராசை வாரியனை பாடலுங்கான். இந்த ஒவ்வொரு உயிரிலும் எப்படியாவது கடைசி வேண்டும் என்கின்ற பேராசை சிவபெருமானுக்கு ஆசைலாம் கிடையாது, பேராசை. இதுக்கு சிவபெருமானுக்கே ஆசை இருக்கா, அதுக்கு பேராசை வேற இருக்கா? ஆமா, நம்மள மாதிரி ஆசை கிடையாது. எப்படியாவது இந்த உயிர்களை கடை சேர்த்த வேண்டும் என்கின்ற ஆசை. அப்ப எவ்வளவு பெரிய கம்மியா இருக்கும் சாமி. எப்படியாவது இந்த பிறவில எப்படியாவது வினைப்பயனை ஊட்டி பக்குவப்படுத்தி எப்படியாவது ஆட்பாடு வேண்டும் என்கின்ற ஆசை சாமிக்கு இருக்கு. ஆனா நமக்கு இருக்க மாட்டேங்குது. அவர் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாரு. அன்னைக்கு தூக்கிட்டாரு. நாம போய் பக்கத்துல போயிட்டு சாமின்னா நிறைய சீரியல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசி வினைப்பயன்லாம் ஏற்ற வேண்டியிருக்கு. அவர்கிட்ட ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வினை செய்யணும். 6 கோடி மாயா சக்திகள் தந்த மாயைகள் தொடங்கின அவ்வளவு வினைகளை நம்ம ஏற்றோம் ஒரு நிமிஷத்துல. அப்படியே சுத்தி வந்து நம்மள வினைகளை ஏற்ற வைக்கத்தான் செய்யணும். இறை சிந்தனை இல்லாத எல்லா நேரத்திலுமே நமக்கு வினை பெண் ஏறிக்கிட்டே தான். அப்ப நொடிக்கு நொடி பெருமான் திருவருள் என்று நாம் நினைக்கிறோம். ஒவ்வொரு நேரத்திலையும் எல்லாம் சிவபெருமான் திருவருள் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நாம என்னதை நினைச்சாலும் யார் ஏற்றுக்குவா? சிவபெருமான் ஏற்றுக்குவா. எல்லாம் என்னுடைய காரணம் அவருடைய காரணம். திருவருள் ஒவ்வொரு நொடியும் நம்ம நினைச்சுட்டே இருந்தோம்னா சிவபெருமானே நினைந்து கொண்டே அவருடைய திருவருள் என்று நினைத்து கொண்டால் என்ன நினைச்சாலும் யாரை பார்த்துக்குவார்? சாமி பார்த்து. நம்ம ஏன்னா உயிரானது தீயது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இது தவறு செய்து கொண்டே தான் இருக்கும் உயிரானது. அதோடைய தன்மை அப்படி, உயிருடைய தன்மை தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா சிவபெருமான் எப்படி எடுத்துக்கிறாரு? இது அது உயிருடைய குணம் அப்படின்னு எடுத்துக்கிறாரு. சிவபெருமான் அப்படி எடுக்கிறாரு. அவர் நூல் பிடிச்சு பார்த்தோம்னா ஒருத்தர் தர மாட்டோம். ஒன்று போதா நாயகி உய்ய கொண்ட நின் கருணை இன்றே என்று பேசுவதான் ஏழை பங்கா இங்கோவே குன்றேனைய குற்றங்கள் சமிநதி மழை போல குற்றம் இருந்திருக்கு. ஆனா சிவபெருமான் அதை எப்படி எடுத்துக்கானா, குன்றேனைய குற்றங்கள் குணமாவென்றே நீ கொண்டாள். அதை சிவபெருமான் எப்படி எடுத்துக்கிறானா குணமாக எடுத்துக்கணும். இது உயிரோட குணம், இது தவறு செய்யதான் செய்யும் அப்படின்னு நமக்காக கொடுத்து போறாரு சிவபெருமான். எல்லாம் கெட்டது இறங்கினார் எந்தோர் மக்கள் எம்மானே கூட மாணிக்கவாச பெருமான் பாரு. அப்படி யாரும் ஆறாலும் காண்பதற்கரிய பேராள். 33 மற்ற ஒழிந்த தேவரும் காணாத சிவபெருமான் மாயே மையகத்தே வந்தில் இருந்த வாழ்வர்கள் நந்திக்க மையகத்தே இன்பமிகும் என்று மாணிக்கவாச பெருமான் சொல்வதற்கு அந்த மண்ணுலகத்துக்கு வந்து நீள் கலர்கள் காட்டினார். யாருக்காக? மாணிக்கவாச பெருமானுக்கு நீள் கலர்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியனுக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவமே, தாய் சிறந்த தயா சிவபெருமான் பேரோட காரணம். தாயோட சிறந்தவர் தான் எப்படி சொல்லலாம்? தாயோட சிறந்த, தாய்க்கு மேல அன்பு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. தாய் வந்து எவ்வளவு முடிச்சு பார்ப்போம். இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா தாய் என்ன பண்ணுவோம், எல்லாரும் வந்து பார்த்துட்டு போவாங்க. முதல்ல அப்பா வருவாரு, அவர் கொஞ்ச நேரம் குழந்தைய கொஞ்சிட்டு ஓடிடுவாரு. தாய் மாமா வருவாரு, அவர் 24 மணி நேரம் பார்க்க மாட்டாரு. கொஞ்ச நேரம் வச்சுட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு இந்தம்மா அப்படின்னு சொல்லி குழந்தைய கொடுத்து ஓடிடுவாரு. ஒவ்வொருத்தரா வந்து குழந்தைய கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. ஆனா கடைசி யார் பார்த்திருப்பா? அந்த தாய் தான் அந்த குழந்தைய வைத்து இரவு முழுவதும், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இரவு குழந்தை விடாது, குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கும். உடனே கண் முடிச்சு பார்த்துட்டே இருப்பாங்களா, அப்பேற்பட்ட தாயே ஒரு நேரம் என்ன செய்வாங்க அப்படின்னு அசந்துருவாங்க. ஆனா சிவபெருமான் அசர மாட்டார். அவர் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. அவர் உண்றதுக்கு நேரம் கிடையாது, வாங்கிறதுக்கு நேரம் கிடையாது. எந்த நேரம் 24 மணி நேரம் விட்டி சிவபெருமான். நாம வேலைக்கு போகணும்னு சொல்லி அந்த 8 மணி நேரத்தை வேலை பார்ப்பேன், முடிஞ்சா வேலைக்கு சரி இல்லையா நான் அடுத்தடுத்து போறேன் அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருப்போம். அப்படிதான் கூடுதல் என்ன 12 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. ஓவர் டைம் ஒரு 4 நேரம் பார்த்தா கூட 12 மணி நேரம். அதுக்கு மேலே இங்க வண்டி செருப்பு எடுக்காது எல்லாருக்கும். அப்படிதானே? அது கூட நம்மளால வேலை செய்யவும் முடியாது. அவங்களும் பார்ப்பாங்க, பையன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான், நீங்க இடத்த கல்வி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க இறந்துட்டாங்க. ஆனா சாமி 24 மணி நேரம் நமக்காகவே கண்பிடிச்சு ஒவ்வொரு நொடி பொழுதும் இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்களாதான் தருவாங்க.
அப்படி நம்ம இமைப்பது கூட நம்மளோட நீங்காத ஒரே பெருமான் சிவபெருமான் இருக்காங்க. அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சென்ற முறை ஓரூரில் தண்ணில் ஓரியூரில் ஒன்றினரில் பாரிரு பாலகன் ஆகிய பரிசு வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பாண்டூர் தண்ணில் ஈண்ட இருந்தும் தேவூர் என்பால் திகழ்தற்கு. பாண்டூர்னு ஒரு ஊர் மதுரை பக்கத்துல இருக்கு. பாண்டூர் தண்ணில் ஈண்ட இருந்து, ஈண்டனா அடியார்கள் கொலை சூழ வந்து அவரை தரிசனம் செய்வதற்காக சிவபெருமான் காட்சி கொடுக்கின்ற நிலைமையில அங்க இருக்காராம் பாண்டூர்ல. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாண்டூர் எங்க இருக்குன்னு தெரியல கூட ஒரு சில பேர் சொல்றாங்க. ஆனா மதுரை பக்கத்துல இருக்கு, பாண்டூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க சுவாமி சிவன் கோயில் கொண்டு உண்டு. அங்க தண்ணில் ஈண்ட இருந்தோம் அப்படின்னா அடியார்கள் வந்து வழிபாடு செய்வதற்காகவே பெருமான் அங்கே வீட்டிருக்கின்றார் பாண்டூர் என்ற தலத்தில் அப்படின்னு சொல்றாரு. அடியார்கள் கூட சூழ ஈண்ட இருந்து வழிபடும்படி இருந்து அங்கே இருந்து அருள் செய்கின்றார். அடுத்து தேவூர் தன்பால் திகழ்தரு தீவு. திருத்தேவூர்னு ஒரு ஊர் இருக்கு. தேவூர் தன்பால் திகழ்தரு தீவுன்னா முன்னாடி இது பல வாரம் சொல்றாங்க. அங்க ஒரு தீவு இருந்தது, அது ராமேஸ்வரமாகவும் இலங்கையாகவும் தெற்கே வந்து இலங்கையாகவும் சொல்லப்படுது. அது அந்த இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசன் வந்து நல்ல ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். அவருடைய ஆட்சியை கண்டு மக்கள் எல்லாம் ரொம்ப போரிட்டு போனாங்க. இப்படி எல்லாம் ஒரு அரசன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அந்த அரசன் வந்து என்ன பண்ணியதா இறந்து போயிடும். அப்படி இறந்தது மக்களால ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணத்தினால் அந்த அரசன் கூட சிவபெருமான் இருந்தார் அங்க. எப்படி பாருங்க, அந்த அரசன் இறந்துட்டாங்கிற செய்தி குடிமக்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா குடிமக்கள் எல்லாம் இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மன்னன் ஆட்சி செஞ்சிருக்காங்க பாருங்க. அதனால சிவபெருமானே என்ன பண்ணியிருக்காரு, அந்த அரசனாகவே இருந்து அந்த தேவூர் தண்ணில் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கை. அந்த அளவுக்கு சாமி என்ன பண்ணியிருக்காரு, அந்த திகழ்தரு தீவில இருந்து அந்த ஆட்சியை புரிந்திருக்கின்றார். யாரு, அந்த மன்னர் போல இருந்து சிவபெருமான் ஆட்சி புரிந்திருக்கிறார். ரெண்டாவது, இது திருத்தேவூர் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல சாமி கோவார் அப்படின்னா போன பசுன்னு அர்த்தம். பசுவினுடைய தாய் பசு அப்படியே ஏங்குதான், கன்றுக்காக ஏங்குதான். கன்றை பார்த்து தாய் பசு இறந்துருச்சு, உடனே அந்த கன்று வந்து ஏங்குது. அதனால சாமியே தாய் பசுவாக வந்து இங்கே அருள் செய்திருக்கின்றார் அந்த கன்றுக்குட்டிக்கு. அதனால திகழ்தரு தீவில் எப்படி கோவார் கோலம் கொண்ட கொள்கையும். கோவம்னா என்ன அர்த்தம், பசு அப்படின்னு அர்த்தம். இப்ப திருவாவூருக்கு ஆவடுதுறை ஆனால் பசுன்னு அர்த்தம், கோன்னாலும் பசுன்னு அர்த்தம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கோன்னு ஆரம்பிச்சு மயிலாடுதுறையில அந்த மயிலாக வந்து அம்பாள் வழிபாடு செய்வாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தாய் பசுவாக வந்து சிவபெருமான் இந்த கண்டுக்குட்டிக்கு வந்து அருள் செய்திருக்கின்றார். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சுவாமி தாயாக வந்து அருள் செய்திருக்கின்றார். தாய்மான சுவாமி நம்ம திருச்சியில எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அங்க பிரசவமே பார்த்துருக்காரு சிவபெருமான் தாயாக வந்து பிரசவம். ரெண்டாவது மாணிக்காசபெருமான் என்ன சொல்லுவாருன்னா, உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவே இனி அமையும் குற்றால தவந்துரையும் பூத்தா உன் குறைகளுக்கு கற்று ஆவின் மனம் போல் கசிந்து உருக வேண்டும். இந்த தாய் வந்து என்ன, கன்றை பார்த்து அப்படியே அன்பு மீதூரும் ஏங்கும். கண்டுக்குட்டியை பார்த்து தாய் பசு ஏங்கும். அது போல நாம சிவபெருமானை பார்த்து ஏங்கணும். இப்ப பசு யாரு, கண்டுக்குட்டி யாரு? சிவன பசுவா இல்ல, சிவபெருமான் தான் கண்டுக்குட்டி. நாம தாய் பசு எப்படி கண்டுக்குட்டியை பார்த்து ஏங்குதோ அதுபோல நாம சிவபெருமானை பார்த்து ஏங்கணும் அந்த கண்டுக்குட்டி போல. சில இடங்கள்ல சிவபெருமானை நம்ம குழந்தையாக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இப்ப பூஜை செய்கின்ற அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா சுவாமியை வந்து குழந்தையாக்கிடுவாங்க. குழந்தையா இருந்து இப்ப தாய் வந்து என்ன செய்வாங்கன்னா குழந்தைய நல்லா குளிப்பாட்டி சீவி சிங்காரிச்சு அழகு பார்த்து கண்ணில் திருஷ்டி போட்டுலாம் வச்சு போய் மண்ணில் போய் விளையாடலாம். மண்ணில் விளையாடக்கூடாப்பா பாப்பா இப்பதான் குளிப்பாட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள. அதே போல இந்த அடியார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சிவபெருமான நல்லா அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து சந்திர குங்குமம்லாம் வச்சு வஸ்திரம் சாத்தி நைவேத்தியம் கொடுத்து எல்லாம் பண்ண அந்த அடியார்களை சிவபெருமான் இந்த மண்ணுலகத்தில் பிறக்காதவாறு செய்வார். அப்படி பூசிக்கின்ற அடியார்கள் இந்த மண்ணுலகத்தில் பிறக்காதவாறு.
எப்படி இந்த தாய்கள் மண்ணில் விளையாட விடமாட்டாங்களோ அதே போல பூசிக்கின்ற அடியார்களை மண்ணுலகத்துல சிவபெருமான் விட. அப்படி ஒரு பிறப்பு வந்தா கூட சிவபெருமான் எங்க வருவாரு? நவலோக ஒன்றில் சாரம் பண்ணி சரிகிரி கோபம் தண்ணில் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நனிவிக்கும் தானே. அப்ப பூசை ரொம்ப முக்கியம். பூசை இல்லாத வழிபாடு இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா எல்லா உயிர்களும் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பது சிவபெருமானுடைய விருப்பம். புரியுதா? இது எங்க இருக்கு அப்படின்னா நேரம் நீங்க பெரிய புராணத்துக்கு வரணும். எண்ணில் ஆகமம் இயம்பிய எண்ணில்லாத ஆகமங்களை அருளிய சிவபெருமான் விரும்புவது எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவன் தாம் விரும்புவது உண்மை, தாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே என்று உரைத்தருட அண்ணலாதவை நகைச்செடி புரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணில் நல்லவளோடும் விருந்தவர். அப்ப சிவபெருமானே எதை விரும்புறாரு? சிவ பூஜை தான் விரும்புறாரு. அப்ப எல்லாரும் என்ன பண்ணணும்? சிவ பூஜை கட்டாயம் பண்ணி எல்லாரும் பண்ணிடுவீங்களா? ஏதோ எங்க கிட்ட ஒரு சிவலிங்கம் இருக்கீங்க, இப்போதைக்கு நான் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கீங்க, தாராளம் பண்ணுங்க, எடுத்து பண்ணுங்க. ஒரு தண்ணியாவது வச்சு ஒரு புஷ்பமாவது சாத்துங்க சாமிக்கு. எளிமையான பூசையாவது பண்ணுங்க. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. அண்ணல் அது கண்டு அருள் புரியாமைக்கும் எண்ணிலி பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார். எளிமையான வழியை இதை தெரியாதவர்கள பாவிகள்னு சொல்றது மாணிக்க சொல்லுவோம். இது திருமணத்தவனை இந்த இறைவனை பூசிக்கிறதுக்கு எளிமையான வழி பூவும் நீரும். இதை கூட கொடுக்க தெரியாம பல பேர் இப்படி நழுவுகிறார்களே. எண்ணிலி பாவிகள் எம்மிய ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார்கள். நீங்க பண்ணுங்க, நீங்க பெரிய அடியாரு, நீங்க வழிபாடு பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? நழுவுவாங்க. மற்றவங்களாம் நலிவு ஓடத்தில் வைப்பாங்க. நாம் அதை கடைபிடிக்கணும்னு நினைக்க மாட்டோம். அப்படி கடைபிடிக்கணும்னு நினைக்கணும், அதுதான் அடியார். அப்படியா சிவபூஜை உயர்வா? அப்ப எப்படியாவது சிவபூஜை எடுக்கணும், அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும். நாம எப்படி நம்ம நல்லா குடிச்சு நம்ம மேலேயே எப்படி சுத்தமா வச்சிருக்கோமோ அதை விட சிவபெருமானையும் நல்லா அபிஷேகம் செய்து அவரை சுத்தமா வச்சிருக்கோம். ஏன்னா அது தூய உடம்பினன் ஆது. சிவபெருமான் எப்படிப்பட்டவரு? தூய குணத்துல ஒண்ணு தூய உடம்பினன் ஆது. நாம என்னதான் குளிச்சு அலங்காரம் பண்ணாலும் நம்ம உடம்பெல்லாம் அசுத்தமா தான் இருக்கும். நீங்க என்னத்தை தான் நீங்க குளிச்சு 1 மணி நேரம் குளிச்சாலும் சரி, 2 மணி நேரம் குளிச்சாலும் சரி, அந்த தண்ணியே காலி பண்ணாலும் சரி, நம்ம உடம்புல எப்படி இருக்கு? கண்ணில் பூல, காதுல பூல, வாயில வச்சு மாலாஞ்சாலம் உடம்பெல்லாம் அசுத்தம் யோசிச்சு பாருங்க. ஆனா அதெல்லாம் மறைச்சு சுவாமி நமக்கு இந்த உடம்பு கொடுத்துருக்காரு. புறத்தோல் போர்த்தியெங்கும் புழு அழுக்க முடியும். அந்த அழுக்கெல்லாம் மூடி இருக்காரு சாமி. எவ்வளவு பெரிய கருணையா! அழுக்கு மூடினது எவ்வளவு பெரிய விஷயம். இல்லை ஒருத்தர் பார்க்க முடியுமா? அசுத்தத்தை பார்க்க முடியுமா? யாரும் சாப்பிடவே முடியாது. அதனாலதான் சாமி நமக்காகவே புறத்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்து வஞ்சனையை செய்யும். அது வஞ்சனையை தான் செய்யுது, நல்லது ஒன்றும் செய்யுது. உடம்பு அப்படி உடம்புல அப்படி இருக்கு. 9 ஓட்ட வழியிலேயும் நமக்கு அசுத்தம் இல்லை. அது மாதிரி உயிர் பிரியும் போது இந்த 9 வாசல் வழியே தான் போகும், மற்ற வழியே போகாது. சிலர் இறந்த பார்த்தீங்கன்னா இப்படி கண்ணு திறந்த மாதிரி இறந்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? கண்ணு ஒளி வெறும் உயிர். சிலருக்கு காது வலி போகும், சிலருக்கு வாய் ஆன்னு திறந்த மாதிரி இறந்துருப்பாங்க, வாய் வலி போகும். சில பேர் இறக்கும் போது மலஞ்சலம் போயிட்டே இருக்கும். அப்படின்னா அந்த வழியே போகுதுன்னு அர்த்தம். ஆனா இது எல்லாம் அந்த 9 வாசலை தவிர்த்து கபாலம் வழியா போச்சுன்னா முக்தி, அதுக்கப்புறம் பெற முடியாது. 3 மண்டலத்தின் முக்கிய தோனில் நாண்டல் பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய சபை விண்டல் மந்திரம் வெளிப்பட வைத்து மூலாதாரத்தின் 3 அழுகங்களை காலால் எழுப்பி, காட்டுன்னு அர்த்தம், காலால் எழுப்பி கருத்தை வைத்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமத சகாயன் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சுக்கமும் என்முகமாக இந்தனக்கு அருள் செய்து பொறியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தில் கபால வாயில் காட்டி கருத்தில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனிதனக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த உன்னை வினையின் முதலை கடைந்தே பார்க்கும் மனமும் இல்லாம நோலயம் தேக்கி என் சிந்தை தெரிவித்து இருவழி 2க்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுந்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அருளி அல்லது கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தினுடைய சதாசிவம் காட்டி சித்தத்தினுடைய சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கடுமுற்றின் என்ற கருவினுடைய காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து என்னை ஆண்ட வித்தக விநாயகா விரைகளில் அப்படின்னு விநாயகர் அகவல்ல
அதான் சொல்றேன். இப்ப எப்படி வழி தருவாங்க, முழுக்க முழுக்க யோகம் இல்லை. இங்க கபாலோடய உயிர் பிடிச்சிச்சுன்னா நேர குத்தி, ஏன்னா துவாதசாந்த பெருவழியில சுவாமியுடைய திருவடி இங்க மண்டை வெடிக்கும். ஆனா அவங்களுக்கு தெரியாது, வெடிக்கிறது தான் தெரியாது. அப்படியே அவங்க ஆனந்த நிலையில இருப்பாங்க. அப்படியே இங்க உயிர் இங்க ஓட்ட விழுந்து அப்படி வெளியில போயிடும் உயிர். இந்த உச்சி மண்டை வந்து நல்லா நேசம் நேசத்தை கொட்டுங்க, ரத்தம் உடனே வந்துடும். எல்லாரும் சொல்லுவாங்க, உச்ச தலையில கொட்டாதடா, கொட்டாத, ரத்தம் வந்துடும் அப்படிமா. சின்ன பிள்ளையில டீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் தான் கொட்ட சொல்லுவாங்க, நடுமண்டல கொட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உடனே ரத்தம் வந்துடும். அப்புறம் பேரண்ட்ஸ் வந்துடுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து டீச்சரை வைப்பாங்க, நடுமண்டல கொட்டணும், சைடில் கொட்டுறா அப்படிம்பாங்க. அது தெரியும். அப்படி நான் அடிப்பு படிக்கும் போது ஒருத்தனை வந்து டீச்சர் கொட்ட சொன்னாங்க. அவன் நல்லா இருக்கிற கோவத்தை பூரா காட்டிட்டான் போது, நடுவு மண்டல நச்சுன்னு ஓட்டிட்டான், ரத்தம் வந்துச்சு. உடனே அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து அந்த டீச்சரே விலகிட்டாங்க. அவங்க வேற ஸ்கூல் கரெக்டாக கடைசி பார்த்தீங்கன்னா அது ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் இருக்கு. டீச்சர் விளக்க வைக்கிறதுக்கு இப்படிலாம் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இவங்க ரத்தம் கூட வந்திருக்காது, ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டீச்சர் வடிவாங்க. டீச்சரே வேற ஸ்கூல் போக வச்சுருவாங்க மாணவர்கள். இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுட்டாங்க நிறையா. இப்போ வந்து அடிக்கவே கூடாதுட்டாங்களா இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லையும். எப்படி ஒரு கண்டிஷன் இல்லைன்னா பிள்ளைகள் வளர்றது ரொம்ப கஷ்டம். சரி, அப்படி இந்த கோவார் கோணம் கொண்ட கொள்கையும் அப்படி தாய் பசுவாக இருந்து அந்த கன்றுக்கு சிவபெருமான் பால் கொடுத்தாராம். எந்த ஊர்ல? அந்த தேவு தன்னில் திகழ்தரு தீவில் கோல மார்கொண்ட கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் அப்படி இருந்து சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த தாய் பசுவாக இருந்து அந்த கன்றுக்கு அதை செய்திருக்கின்றார். அப்படிங்கிறத திருத்தேவூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சுவாமி வழிபாடு பண்ணா அவ்வளோ அருமையாக இருப்பாரு. தேனமர் சோலை திருவாரூரில் தேன் அமர் சோலை. தேன்னா தேனில் வந்து ஒழிகிறதுக்கு இந்த வண்டுகள்லாம் போய் அங்கே அமர்ந்துருக்கும். எதில்? இந்த தேனில் போய் அமர்ந்துருக்கு. அமர்ந்து என்ன செய்யும், முதல்ல வந்து ரீங்காரம். எது? இந்த வண்டுகள் எல்லாம் முதல்ல தேனை உரியதுக்கு முன்னாடி நல்லா ரீங்காரம் விடும், சத்தம் போடும். சத்தம் போட்டு தேனை எல்லாம் சேகரித்து வச்சுட்டு என்ன செய்யும், அமைதியாக உட்காந்து அந்த தேனை போகிறது. அதுபோல நாம என்ன செய்வோம் தெரியுமா, இறைநிலை அடைவதற்கு முன்னாடி இந்த உலகத்துல ஆரவாரம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி இதிலேயே உழந்துக்கிட்டே இருக்கும். இறைநிலை அடைந்ததுக்கு அப்புறம் அமைதியா உட்காந்து அந்த பேர் மட்டும் அனுப்பிச்சு. அது எப்படி சொல்றாங்க, தேனவர் சோலை திருவாரூர். திருவாரூர்ல அந்த சாமி எப்படி இருக்காரு அப்படின்னா, தேனவர் சோலை. அப்படிப்பட்ட தேனவர் அமர்ந்து வண்டுகள் வைக்கின்ற சோலையில் திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மை. திருவாரூர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தலம். இந்த திருவாரூர்ல தியாகராஜ பெருமான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். முசுகுந்த சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? முசுகுந்த சக்கரவர்த்தி அவர் நினைச்சாலும் இன்னொரு போவார், இங்கேயே இருப்பார், கரூரை பகுதி. இந்திரன் வந்து அசுரனை அழிப்பதற்கு பலவாறு முயற்சி செஞ்சு அவனால முடியல. அப்ப நேரம் முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து, நீ எப்படியாவது இந்த அசுரனை நீ அழித்து விட்டால் நீ என்ன கேட்குற நான் தாரேன் அப்படின்ட்டான். இப்ப என்கிட்ட இருக்கிறத தாரேன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, நீ என்ன கேட்டாலும் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போரிட சொன்னான். யாரு? இந்திரஜன். உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த அசுரனை அழித்தார். அழிச்சதுக்கப்புறம் இந்திரன் வந்தாரு, நீ எது கேட்டாலும் தாரேன்னு சொன்னீங்க. ஆமா தாரேன்னு சொன்னேன், நீ எது வேணாலும் கேள்வி நான் தாரேன் அப்படின்னதும் அவர் அன்றாடம் பூசிக்கக்கூடிய தியாகராஜ பெருமானை கேட்டார். யாரு கேட்டா? முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்டார். இவர் யோசிச்சு பார்த்தா, என்னடா நம்ம அன்றாடம் பூசிக்கக்கூடிய தியாகராஜ மூர்த்தி எல்லாம் கேட்கறாங்க, சரி நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு அன்னைக்கு கொடுத்துருக்கான். சரி இது மாதிரி டூப்ளிகேட் நிறைய ரெடி பண்ணி வைப்போம், அதில் பார்த்துக்குருவோம், போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னதும் உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி போயிட்டார். அதே மாதிரி ஒரிஜினல் மாதிரியே மொத்தம் ஒரு 6 ரெடி பண்ணான். மொத்தம் டூப்ளிகேட் 6, ஒரிஜினல் 1. ஆனா சாமி டூப்ளிகேட்டா இருந்தாலும் அதுலேயும் குறைவார். அதே விஷயம் என்ன, இப்போ மொத்தம் 7 இருக்கு. இப்போ எத்தனை ஆச்சு மொத்தம்? ஒரிஜினல் 1, மற்றது ஒரு 6, ஆக மொத்தம் 7 இருக்கு. மறுநாள் வர இந்த அருக்கு தியாகராஜ மூர்த்தி எது வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு இவர் பார்த்தாரு. ஏற்கனவே சிவபெருமான் அவர் கனவுல சொல்லிட்டாரு. யார் கனவுல? முசுகுந்த சக்கரவர்த்தி கனவுல, எப்பா நீ நாளைக்கு போவ, அங்க ஒரு தியாகராஜா இருக்க மாட்டாரு, 7 இருக்கும், நான் வண்டு வடிவத்துல போய் அங்க போய் அமர்ந்துக்கிறேன்,
சில பேர் தேனவர் அந்த வண்டு வடிவத்துல போய் நான் அங்க போய் ஒரிஜினல்ல உட்காந்துருக்கேன், நீ தூக்கிக்கோ அப்படின்ட்டு சாமி. உடனே மறுநாள் வருவாரு, வழக்கம் போல சாமி கனவு சொன்ன மாதிரி அங்க 7 இருக்கும். அப்படி பார்ப்பாரு, கரெக்டா சாமி வண்டு வடிவத்துல போய் ஒரிஜினல்ல போய் உட்காந்துரு. உடனே ஒரிஜினலா அப்படி தூக்கிடுவார். யாரு? விசுவந்தச்சுக்கு. அப்ப இந்திரன் என்ன பண்ணுவான், ஒரிஜினலே எடுத்தாச்சு, மிச்ச ஆறும் உங்களுக்கு, நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்றது. அதை கொண்டு வந்து சப்தவிட தலங்கள் 7 வகை தலங்கள்லையும் கொண்டு வந்து நிறுவுவாரு விசுவந்தச்சுக்கு. அதுல ஒரிஜினலை கொண்டு வந்து சேர்த்த இடம் தான் திருவாரூர் தியாகராஜர். எங்கேயாவது வந்திருக்காரு, மின்னலோகத்துல இருந்து வந்திருக்காரு தியாகராஜர் மூர்த்தி. தியாகேசன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தியாகராஜர் எப்படின்னா நமக்காக தியாகம் பண்ணியிருக்காரு சுவாமி. என்ன தியாகம் இருக்கீங்களா? நஞ்சையே சாப்பிட்டார், நஞ்சுண்ட பெருமாள். அதை கண்டத்துல வேற அடைக்கணும். கடல் நஞ்சுண்ட கண்டங்கன்னை எந்தோல் வீசி நின்றாடும் பிராண்டனை கண்கால் காண்களோ இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகடல் தொழுதழுவே கடந்தனில்லா முதோடு கலந்த நஞ்சை மிடறி நிலடக்கிய வேதியனே. நஞ்சை மிடறி நிலடக்கிய வேதியனே, இதுவோ எமையாழுவாறு ஈவதொன்றவக்கில்லையே, அதுவோ உனதின்னவள் ஆவடு துறையரணே. எப்படி வர்றது? நஞ்சை மிடறினில் அடக்கிய, நஞ்சை எங்க அடையிருக்காரு? கண்டத்தில் அடையிருக்காரு. சில பேர் படம் வரைகிறது நீங்க பார்த்தீங்கன்னா முழு கலரை வரைஞ்சிருப்பாங்க சிவபெருமான். அப்படி வரையக்கூடாது. சிவபெருமான் செங்கோல் சிகப்பாக தான் வரையணும். அந்த கண்டத்தை மட்டும் நீல கலரா வரையணும். ஏன்னா நஞ்சை சாப்பிட்டு கண்டத்தில் அடக்கிய காரணத்தினால் அந்த நஞ்சுண்ட கண்டங்கள் வரக்கூடிய திருநீல கண்டமாக அந்த இடத்துல மட்டும் நீல கலரா வரையணும். மற்றபடி உடம்பு முழுக்க நஞ்சை சாப்பிட்டாரு, உடம்பெல்லாம் விஷம் ஏறிடுச்சு, சாமி முழு கலரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி படம் வரைகிறாங்க. அப்படிலாம் நஞ்சை இங்கே அடக்கிட்டார்ல, கீழெல்லாம் இறக்கல. எதுக்கு அப்படி கீழே இறக்கி இருந்தா இன்னைக்கு எல்லா உயிரும் மறுபடியும் முழு துன்பத்தில் இருந்திருக்கும். மறந்துடக்கூடாது. மறுபடியும் எங்க போயிருக்கும்? கேவல நிலைக்கு போயிருக்கும். அப்படி மறுபடியும் கேவல நிலைக்கு போகாத மாதிரி சிவபெருமான் செய்தார். ஏற்கனவே நம்ம இருள் தான் வந்திருக்கோம், மறுபடியும் இருளுக்குள்ள போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க துன்பம். இந்த உயிர்களெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டது. ஒரு வெளிச்சம் கூட இல்லாத நிலையில ஒவ்வொரு உயிரினும் ரொம்ப திண்டாடுது. அப்ப இறைவன் நம்ம மேல் கருணை வைத்து இந்த உயிரெல்லாம் முழு துன்பம் அடைகின்றதே, இதுக்கு எப்படியாவது உடம்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்பி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பாரபட்சமின்றி ஒரே நுண்ணுடம்பை இறைவன் தந்தார். அது வந்து சூக்ம உடம்பு பேர். ஒரே நுண்ணுடம்பை தந்ததுமே இந்த உயிர்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா விருப்பு வெறுப்பு வர. இப்படி விருப்பு வெறுப்பு வர்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பிறப்ப சிவபெருமான் கொடுக்க ஆரம்பிச்சார். அதுக்கு தகுந்த மாதிரி உலகம், அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை, அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு. இப்படிதான் நம்ம ஒவ்வொரு பேரையும் எடுத்து வந்துட்டே இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நாம கேட்கறதெல்லாம் சிவபெருமான் அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். என்னென்ன வேலை செஞ்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு. ஒரு ஆள் ஒல்லியா இருக்காரு, ஒருத்தர் குண்டா இருக்காரு, ஒருத்தர் வளர்த்தியா இருக்காரு, ஒருத்தர் குட்டையா இருக்காரு. அதெல்லாம் என்ன காரணம்? சீர்தொழில் வேற்றுமையான் அவங்க செய்த வினையின் காரணமாக உடம்பு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா சீர்தொழில் அவங்க செய்த வினைக்கு தகுந்தவாறு உடம்பு. மறந்துடுறாங்க. அப்படி சாமி எதிராக கருணை நம்மள எவ்வளவு அனுபவிச்சுருப்பாங்க. அப்படி அந்த திருவாரூர் தியாகராஜ மூர்த்தி சுவாமிக்கு தியாகேசன் பேரு. ஆரூரா தியாகேசன். ஆரூரானா அனைத்து ஊர்களையும் அடக்கிய ஊர்னு அர்த்தம். ரெண்டாவது லட்சுமி பூஜை செய்த தலமும் பேரு ஆரூர். அப்படி தியாகராஜ பெருமானாக அங்கே இருந்து வீட்டிருக்கின்றார். அங்கே தியாகேச மூர்த்தியாக இருக்கின்றார். அப்பேற்பட்ட தலம். அங்கே புட்டிடம் கொண்ட நாதராக இருக்கார் சுவாமி. அங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் கிடையாது. புட்டிடம் கொண்ட நாதராக இருக்கின்றார், தியாகராஜராக இருக்கின்றார். 364 திருவிளையாடல் நடத்தி இருக்கின்றார். இங்கே திருவாரூர்ல அந்த ஒரு பெண்ணு அந்த பெருமான் மேல அப்படி பிடித்துக்கொண்டு வழிபாடு செஞ்சார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை ஆரூர் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றான் அகிழத்தால்
ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் அங்கே தலைவந்தாளே என்று அப்ப சமயம் சொல்ற அந்த பெருமான் மேல காதல் கொண்டு எல்லாத்தையும் விட்டான். அன்னையும் அத்தனையும் அன்றே நிற்காள், அகன்றாள், அகலிடத்தாள் ஆச்சாரத்தை. அது வரைக்கும் ஆச்சாரம் தான் கடைபிடிச்சுட்டு இருந்தா. இறைவன் மேல ஒன்றுனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கைவிட்டான். ஆச்சாரம் தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் தன் நாமத்தையும் மறந்துட்டான். இறைவன் மேல் கொண்டு உண்மையான பக்தி இருக்கிறவங்க இறைவனோடு ஒன்றுகின்றவருக்கு தன் பேரே மறந்துடும். உங்ககிட்ட வந்து யாராவது உங்க பேருக்கு பேச்சு முத்தா அப்படின்னு அவர் யோசிப்பாரு. பேச்சு முத்தா ஏன் பேரா எனக்கு என்னன்னு தெரியல அப்படிமா தன்னையே மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இறைவனோட ஒன்றுவாங்க. இப்ப நம்ம பேரை கேட்டா நம்ம உடனே திருப்பி நீங்க கூப்பிட்டீங்களாங்க அப்படி வேகமா எழுதிக்கிறோம். நம்ம பேர் யாராவது சொல்லிட்டா போதும் இதைதான் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு வேகமா போவோம். அப்படிதான் நம்ம இருக்கோம். அப்படி ஏன்னா நம்ம மேல அந்த பேர் மேல ரொம்ப பட்டு, நம்ம பேர் மேல அவ்வளவு பட்டு. யாராவது சொல்லிட்டா உடனே நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களாங்க, என்னை பத்தி நீங்க கூப்பிட்டீங்களா, என்னையத்தான் நீங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு வேகமா ஓடுறோம். அந்த அளவுக்கு பேர் மேல பற்று. அதான் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன். பேர் மேல பற்று முற்றுந்திருந்த முனிவர்களுக்கே இருக்கு. நமக்கெல்லாம் ஏமாத்திரம் சொன்னாலும் முற்றுந்திருந்த முனிவர்களுக்கே எங்க ஊர் சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. அவங்க பேரை சொன்னாலும் உடனே திரும்பி பார்ப்பாங்க. அவங்களுக்கே அந்த நிலைமை. அது இறைவனோடு ஒன்று இதெல்லாம் ஒன்றிட்டான்னு வச்சுக்கோங்களேன். என்ன செஞ்சா எதுவுமே நம்ம வந்து பந்திக்காது. ஒரு காட்டுல ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருந்தார். அவர் கூட ஒருத்தர் சிஷ்யர் இருந்தார். இவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல வேகமா புலி வந்தது, பக்கத்துல வந்துச்சு. குருவே அப்படின்னு சொல்லி இந்த சிஷ்யர் என்ன பண்ணிட்டாரு, பக்கத்துல போய் குருநாதர் பக்கத்துல போய் உட்காந்துட்டாரு. வேகமா வந்த புலி இவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா அப்படி பக்கத்துல நின்றுச்சு, எதுவுமே செய்யல. அப்படி திரும்பி போயிடுச்சு. உடனே இந்த சிஷ்யர் பார்த்தாரு, குருவே உங்களை பார்த்ததே அந்த புலி வந்து எப்படி வயதுன்னு சொல்லிட்டு இப்ப தியானம்லாம் கலைஞ்சிருச்சு. எனக்கு அழைச்சிட்டு சொந்த ஊருக்கு போனாங்க. அப்ப அவரு சிசியர் கூட வந்தாரு. இப்ப மாடு எதுக்கு வேகமா ஓடி வந்தது. இப்ப குருநாதர் ஏன் ஓடுப்பா அப்படிங்கிறாரு. குருவே புலியே உங்களை ஒண்ணும் செய்யல, மாடு என்ன செய்ய போகுது, எதுக்கு ஓட சொல்றீங்க, சொல்றதை கிளப்ப நீ ஓடுப்பா அப்படின்னு குருநாதர் ஓடிட்டாரு. இவன் அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது நின்னா வரும், முட்டை தூக்கி திண்டா தூக்கிடுச்சு மாடு. எப்ப அப்ப நான் இறைவனோடு ஒன்றி இருந்தேன், அதனால ஒன்றும் செய்யல. இப்ப நான் தியானம் கலைந்த நிலையில இருக்கேன், இப்ப எது வந்தாலும் என்னை பந்திக்கும்பா அப்படின்னாரு குருநாதர். அது அடிபட்டு உட்காந்துருந்தான் மாடு முட்டி. இறைவனோடு ஒன்று போது எதுவுமே நம்மளை பந்திக்க. அதே மாதிரி ஒரு சுனாமி வேகமா வந்தது. ஒருத்தர் மட்டும் ஒரு ரூம்ல போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தான். ஊரையே அழிச்சிருச்சு சுனாமி. இந்த ஒருத்தர் மட்டும் தப்பிச்சான். இறைவனோடு ஒன்றுபட்டு அந்த ரூமுக்குள்ளே இருந்தா. இத்தனைக்கு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த ரூம் மட்டும் அப்படியே இருக்கு. இவன் தியானம் பண்ணாம இருங்க, அந்த ரூம் மட்டும் அப்படியே இருக்கு. எல்லாமே ஆத்துல போயிடுச்சு. எல்லாம் ஒரு பெரிய பெரிய பில்டிங்லாம் போயிடுச்சு. இவன் தியானம் பண்ணாம இருங்க, அந்த ரூம் மட்டும் எதுவுமே ஆகும். சரிங்களா? எந்த அளவுக்கு நம்ம இறைவனோடு கொண்டு போயிருக்கிறோமோ நமக்கு எதுவுமே நம்மளை பந்திக்க. அந்த இறை நீங்க இருந்தா நம்மளை எதுனாலும் நம்மளை வந்து பந்திக்கத்தான் செய்யும். சரி, அப்படி தேனமர் சோலை திருவாரூர். திருவாரூர் அப்படியே பக்கத்தலம். எத்தனை பேர் அங்க அவதாரம் செஞ்சிருக்காங்க. விரல்மண்ட நாயனார், தண்டியடிகள், நவீனந்தியடிகள் அது விளக்கு போட்டாரு திருவாரூர்ல. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திருவாரூர் கோயிலே திருவாரூர் அறநெறின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல தான் விளக்கு போட்டாரு. யாரு? நவீனந்தியடிகள். தண்ணீர்லயும் விளக்கு இருக்காரு. தண்டியடிகள் கண்ணு தெரியாம குளத்தை வெட்டி திருப்பணி செய்தார். இதெல்லாம் நடந்தது. அதே மாதிரி பெரிய புராணத்துக்கு வித்தே எதுன்னா இந்த திருவாரூர். பெரிய புராணத்தை எப்படி விரிவுரை செஞ்சாரு ஸ்ரீகிருஷ்ண சுவாமிகள் அப்படின்னா திருத்தொண்ட தொகையை வச்சுதான் விரிவுரை செஞ்சிருக்காரு. இது திருத்தொண்ட தொகை எங்க வச்சு பாடப்பட்டது? திருவாரூர்ல வச்சு பாடப்பட்டார். அந்த தேவாசிரிய மண்டபத்துல சுந்தரமு சுவாமிகள் இந்த திருப்பதியத்தை பாடினார். அத்தனை அடியார்கள் இருக்க ஒரு இத்தனை அடியாருக்கு முன்னாடி நம்மளாம் சர்வசாதாரண ஆளு அப்படின்ட்டு தியாகராஜ பெருமானை போய் பார்க்கணும். அந்த கூடத்துல விரமன் என்ன பார்த்தாரு, என்ன பார்த்துட்டு அடியார்ல பார்த்து இப்படி போறாரு அப்படின்ட்டு. யார் அது அப்படின்னு கேட்டாங்க. ஐயா அவர் சுந்தரர். அப்படியா? நம்ம கூடத்துல இருந்து ஒதுக்கிட்டு அப்படின்னா அடியார் மதிக்காம போறாரு, அதை எப்படி அவர் கூட்டத்தை சேர்க்க முடியும்? அதெல்லாம் கிடையாது, அவர் கூட்டத்துல இருந்து ஒதுக்கினீங்க அப்படின்னா புறக்குன்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க. அதுல கூட்டத்துல நோக்கு இருந்துச்சு. ஐயா அவருக்கு அருள் கொடுக்குறது சிவபெருமான். அப்படியா? ஓ இப்படி அடியார் மதிக்காம போறதுக்கு சிவபெருமான் வர அருள் கொடுத்தாரா? அவரை
சிவபெருமானே என்ன பண்ணிட்டாங்க, கூட்டத்துல ஒதுக்கி வச்சாங்க. அடியார் கூட்டத்துல சிவபெருமானே ஒதுக்கி வச்ச சமயம் நம்ம தான் எங்கேயுமே கிடையாது. அப்ப அப்ப அடியார் மேல எவ்வளவு பக்தி இருக்காது. பிரம்மன்னா அவ்வளவு பக்தியா இருக்கு. அது பிரம்மனே இவர் சுந்தரமூர்த்தி சாமி போட்டு தனியா காட்சி கொடுத்துட்டே இருந்தான். அது ஒட்டு தியாகமே அங்க இருக்கும். நீங்க கோயில்ல பாத்தீங்கன்னா திருவாரூர்ல ஒட்டு தியாகம் இருக்கும். இவருக்கு கூட காட்சி கொடுத்துட்டே இருந்திருக்காரு. பார்த்தா உடனே இதை ஒரு நாள் பார்த்துட்டாரு பிரம்மன். இனிமே நான் திருவாரூர் எல்லா பக்கமே வர மாட்டேன்னு திருவாரூர் தாண்டி போயிட்டேன் பிரம்மன். அங்க போய் இருந்துட்டு வர்ற அடியார்களுக்கு அன்னம் பழிச்சிட்டு இருந்தாரு. வர்ற அடியார்களுக்கு பாத பூஜை செய்வாரு, அவங்களுக்கு அன்னம் பழிப்பாரு. வந்ததுமே நீங்க எந்த ஊர்ல இருந்து வருகின்றீர்கள் அப்படின்னு கேட்பாரு. திருவாரூரை தவிர்த்து எந்த ஊர் சொன்னாலும் அழகா பாத பூஜை செஞ்சு அன்னம் பழிப்பாரு. திருவாரூர்னு சொல்லிட்டோம்னா பக்கத்துல வாழ்வு வச்சிருப்பான், எடுத்துக்கிட்டு துரத்தி விட்டு போவான். அப்படி ஏன்னா திருவாரூர் என்ன ஒரு தாண்ட பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு, எப்படி இவரை தாண்ட வச்சிருவான் அப்படின்ட்டு ஒரு நாள் சிவபெருமானே வந்திருக்காரு அவர் இல்லத்துக்கு. வந்ததும் பாதத்தை கழுவிட்டு இருந்தாரு. யாரும் பிரம்மன், ஐயா தாங்கள் எங்க இருந்து வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டாரு. நான் திருவாரூரில் இருந்து வருகிறேன் சிவபெருமான் சொன்னாரு. உடனே உடையாளருக்கு ஓடுறாரு. விட்டதுக்கு யாரா, சிவபெருமான். வேகமா பின்னாடி ஓடுனார்ல, ஊர் எல்லையில கால் வச்சிட்டாரு. திருவாரூர் எல்லையில கால் வச்சிட்டாரு. வைக்க மாட்டேன்னு சொன்னவரு வச்சாரு. உடனே இனிமே நான் வாழ்றது தகுதி இல்லைன்னு அவரை தன்னைத்தானே வெட்ட போனாரு. சிவபெருமான் வந்து தகுந்தேன். அதுக்கப்புறம் உடனே மோட்சத்துக்கு கொண்டு போயிட்டாரு சார். ஏன்னா அடியார் மேல் கொண்ட பக்தியின் காரணம். அடியார் மேல பக்தி, சாமி மேல பக்தி, அடியார் மேல பக்தி. இந்த ரெண்டு பக்தி நமக்கு ரொம்ப ரெண்டு கண்கள் போல. சிவபெருமானும் அவருடைய அடியார். அதனால இந்த மாதிரி பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னாரு சுந்தரம் சாமி. பெருமையால் சிவபெருமானுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே அடியார்னா அவருடைய அடியார்கள் மட்டுமே. அது சுந்தரம் சாமி சொல்லும்போது இந்த அடியார்கள்லாம் யாருன்னு பார்ப்பா, பெருமையால் தம்மை ஒப்பார். என்னை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே அடியார்கள் மட்டுமே. பெருமையால் தம்மை ஒப்பார், பேரலால் எவை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமையில் ஒன்றும் இல்லார், அருமையால் நிலை நின்றால், அன்பின் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றால் இவரை நீ அடைவாய் என்று அப்படின்னு சுந்தரம் சுவாமியை பார்த்து அதுக்கப்புறம் தான் தில்லைவாழந்தர் வரி எடுத்து கொடுத்து அந்த பதியத்தை பாட சொன்னார். அது மாதிரி திருவாரூர்ல இருந்து தில்லையை பாட சொன்னார். அங்க தில்லையில இருந்து ஆரூர் பத்தி நிறைய பாடியிருக்காங்க. இப்படி திருவாரூருக்கும் தில்லைக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. திருவாரூர்ல யமன் சண்டீஸ்வரர் இருப்பார், சிதம்பரத்துல பிரம்மா சண்டீஸ்வரர் இருப்பார். எல்லாம் கூட சொல்லியிருக்கேன், சொன்னது இல்லையா, சொல்லியிருக்கேனா? தெரியல. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே 2 சண்டீஸ்வரர் இருப்பார், இங்கேயே 2 சண்டீஸ்வரர் இருப்பார். பிரம்மா பக்கத்துல உள்ள சண்டீஸ்வரர் வந்து விசாகர்மன், ஏற்கனவே இருக்கக்கூடிய சண்டீஸ்வரர் விசாகர்மன். அவர் தான் அங்க சண்டி பதத்தோடு சண்டிகேஸ்வரராக இருப்பார். இங்க யமன் சண்டீஸ்வரர் இருப்பாரு, அதுக்கு பக்கத்திலே விசாகர்மர் சண்டீஸ்வரர். விசாகர்மர் தெரியுங்களா? சண்டீஸ்வரர் தாதைக்கு தாளர வீசிய சண்டிக்கு வண்டத்தோடும் உடனே பூதலத்தோறும் வணங்க ஒரு கோயிலும் போனகம் அருளி ஜோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டருக்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே. அப்படிப்பட்ட யாரு இந்த விசாரஸ்தர் மாதிரி இருக்கார். துணி இருக்கா சார்? துணி இருக்கா சார்? இல்லையா? சரி, அது என்ன சின்ன வேலை தான் சரி. அப்படிப்பட்ட திருவாரூர் நம்முடைய அப்படிப்பட்ட திருவாரூர். சிதம்பரம் சுவாமிக்குரிய கோயில், திருவாரூர் அடியாருக்கு உரிய கோயில். அதனாலதான் அடியார் திருத்தொண்ட தொகையை அங்க வச்சுப்பாங்க. இந்த திருத்தொண்ட தொகையை வச்சுதான் பெரிய புராணத்தை இயற்றினார் நமது சேக்கிழார் சுவாமி. அதனுடைய விரிவுரை செய்தவர் தான் சேக்கிழார் சுவாமி. சுந்தரம் சாமி எந்த நயனரை சொல்றாரோ அதை மாறி எந்த நயனை சொல்லலை. அப்படி வரிசைப்படுத்தி அப்படி எப்படி சொல்லியிருக்காரோ, தில்லைவாழந்தரதம் அடியார் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், அப்படி எப்படி வரிசைப்படுத்தி பண்ணாரோ அந்த வரிசை அமைப்புல தான் சேக்கிழார் சுவாமிகள் வரிசைப்படுத்தி அந்த பெரிய புராணத்தை இயற்றினார். இன்னொன்று, உள்ள இருந்து சுவாமி சொல்ல சொல்ல எழுதுனது சேக்கிழார் சுவாமி. சேக்கிழார் சுவாமி எழுதுனது அந்த பெரிய புராணத்தை. ஏன்னா ஒவ்வொரு நயனாரும் எங்க பிறந்திருக்காங்க வளர்ந்துருக்காங்க அவர் அந்த காலத்துல இல்லை. அப்ப அதெல்லாம் யார் சொன்னா? உள்ள இருந்து சுவாமி சொல்ல 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 எடுத்துக்காரு. ஏதாவது அடியும் எடுத்து கொடுக்குறாரு உலகலாம் அப்படின்னு, அடியும் சிவபெருமான் எடுத்து. எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி பாருங்க.
ஏன்னா எல்லாம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான். எவ்வளவு கொடுத்தாலும் நாம படிக்கிறோமா? பார்க்க போல பூஜை ரூம்ல அது மாட்டும் பூஜை ரூம்ல இருக்குங்க அப்படின்னு அந்த புக்கு பூஜை ரூம்லயே இருக்கு, எடுத்து படிக்க மாட்டேன். உங்ககிட்ட பெரிய புராணம் இருக்கா? பெரிய புராணம் இருக்கு, நிறைய டெய்லி படிக்கிறீங்களா? அது மட்டும் தாங்க இல்லை, அது மாட்டும் பூஜை ரூம்ல இருக்கு அப்படிங்கிறாங்கல்ல. சொல்லுங்க பாப்போம். அதனால எப்பயும் அப்பவே நம்ம என்ன செய்யணும், நம்ம 3 நூல் எப்பயுமே வீட்டுல இருக்கணும். ஒண்ணு பெரிய புராணம், மற்றொன்று திருவிளையாடல் புராணம், மற்றொன்று கந்த புராணம். இந்த 3 புராணமே எல்லார் வீட்லயுமே, சைவர்கள் வீட்டுல சாமியுடைய வழக்கன் பெரிய புராணம், இடக்கண் திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கண் கந்த புராணம். இந்த 3 புராணமும் நம்ம வீட்டுல இருந்து கொண்டே இருக்கணும். யார் வீட்டுல 3 புராணம் இருக்கு சொல்லுங்க? 1 2 1தான் இருக்கா? 3 இருக்கிறது. 3 சரி, அதெல்லாம் பூஜை ரூம்ல இருக்கா? ரொம்ப சிறப்பு. 12 திருமுறை. இந்த தேனவர் சோலை திருவாரூர்ல இந்த தியாகராஜ பெருமானுடைய லீலை 22வது லீலை ஒண்ணு இருக்கு. அந்த லீலையை இந்த இடத்துல சொல்றாரு, ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் அப்படின்னு சொல்றாரு. அங்க காசி மூலம் வடநாட்டுல இருந்து அப்படியே வந்துட்டே இருந்தாரு. அவர் வரும்போது திருவாரூருக்கு வர வேண்டும் என்று விரும்பினார். அவர் எல்லா விதமான யோகங்களை எல்லாம் கடந்தவர் அந்த காசி மனிதர். வடநாட்டுல இருந்து அங்கிருந்து வர்றாரு. ஒவ்வொரு தலமா வழிபாடு பண்ணிட்டே வர்றாரு. அட்டாங்க யோகத்தை கைவரப்பட்டவர். அந்த அட்டாங்க யோகம் எப்படின்னா, அட்டாங்க யோகம் கைவரப்படுறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அட்டாங்க யோகம் கைவரப்பட்ட அட்டமா சித்தியையும் அடையலாம், இறைவனையும் அடையலாம். அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். இப்ப இந்த அட்டாங்க யோகம் முதல்ல இயமம், 2வது நியமம், 3வது ஆசனம், 4வது பிராணாயாமம், 5வது பிரத்யாகாரம், 6வது தாரணை, 7வது தியானம், 8வது சமாதி. இப்படி 8 நிலைகள். இதுதான் அட்டாங்க யோகம் என்று பெயர். இந்த அட்டாங்க யோகத்துல இந்த முதல் 2லயே நம்ம விழுந்துருவோம். இதுலயே நம்ம அவுட்டு. எப்படி கேட்குறீங்களா? முதல்ல இயமம் என்பது விட வேண்டியதை விடுவது. எதை இப்ப டிவி பார்க்கக்கூடாது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உலகத்துல இருக்கக்கூடாது, நம்ம உலகத்துலதான் இருக்கும். இதெல்லாம் விட வேண்டியதெல்லாம் நம்ம விடணும். முதல்ல இயமம். நியமம் என்பது கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் கடைபிடிக்கணும். அனுஷ்டானங்கள், பூஜை, வழிபாடு, திருக்கோயில் வழிபாடு, 14 திருநீர் பூசுதல், அனுஷ்டானங்கள் செய்தல், அடியார்களோடு இணங்குதல், திருமுறைகள் பாடுதல், இது எதெல்லாம் நியமமா செய்யணுமோ அந்த நியமத்தை செய்யணும். அது நியமம் என்று பெயர். முதல்ல விட வேண்டியதை விடுவது இயமம், கடைபிடிக்க வேண்டியதை கடைபிடிப்பது நியமம். இந்த 2லயும் நம்ம விட்டா விதித்தலை செய்வதும் இலக்கிய ஒழிதலும். இந்த 2லயும் நம்ம ரொம்ப கஷ்டம். இதை கடைபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வேகம் வந்துருமா. நியமம் முடிஞ்சது அடுத்த ஆசனம். ஆசனம் ஒரு இடத்துல, ஆசனம் என்பது யோக பயிற்சி நடக்குது. ஆசனம் என்பது யோக பயிற்சி. அதுக்கப்புறம் ஆசனத்துக்கு அப்புறம் என்னது? பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி பிராணாயாமம் செஞ்சிருச்சுனாலே மனம் அடங்க ஆரம்பிச்சிடும். புறத்துல போகிறதுல அடங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன வந்துடும்? பிரத்யாகாரத்துக்கு வந்துடும். பிரத்யாகாரத்துல உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில உள்ளது பூரா உள்ள கொண்டு வருது. பிரத்யாகாரத்துல தாரணையில பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்று. தியானத்துல உள்ள வாங்கினதை அந்த ஒருமைப்படுத்தியதை நிலைநிறுத்தி வைப்பது இது தியானம். கடைசி சமாதி, இறைவனோடு 2வது. இதுதான் அட்டாங்க யோகத்தினுடைய சிறப்பு. முக்கியம். இப்ப மனம் ஒன்றிப்படுறது மட்டும் கிடையாது, அந்த ஒன்றிப்படுத்துறதை நிலைநிறுத்தி வைக்கணும். அதுதான் தியானம். அதுக்கப்புறம் தான் சமாதி இல்லை. இந்த அட்டாங்க யோகம் இந்த மாதிரி கடைபிடித்து இந்த காசி முனிவர் அட்டாங்க யோகம் எல்லாவற்றையும் கைவிடப்பட்டு ஒவ்வொரு திருத்தலங்களாக வழிபாடு செய்து கொண்டு இருக்கும் போது கடைசி திருவாரூர் வந்தாரு. அங்கே தியாகராஜ பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அவர் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு என்னாச்சு அப்படின்னா, உடனே சுவாமியை ரொம்ப நாள் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தார். உடனே ஒரு நாள் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்ததும் அப்ப அவர் சொன்னாரு, பெருமானே உனக்கு என்ன வேண்டும் என்று கேளு அப்படின்னு சொல்லி தியாகராஜ பெருமான் கேட்டதும் அப்ப அவர் சொன்னாராம், அபாம சோமம் என்ற வேத பாகங்களுக்கு பொருளும் அதனுடைய விளக்கமும் அடியனுக்கு சொல்லி அருள வேண்டும் என்று யார் கேட்கா? அந்த காசிப முனிவர் யார்கிட்ட கேட்கிறாரு? தியாகராஜ பெருமான் கேட்கிறார். உடனே எனக்கு மட்டும் சொன்னா போதாது, என்னுடைய சீடர்களுக்கும் சொல்லி அருள வேண்டும் என்று அவர் கேட்டார். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எனக்கு மட்டும் அந்த ரகசியத்தை சொல்லுங்க, யாருக்கும் சொல்லிடாதீங்க இல்ல. ஆனா அதை பொருள் அது எப்படி எனக்கு மட்டும் இருக்காது, என்னுடைய சீடர்களுக்கும் சொல்ல வேண்டும். அப்ப எவ்வளவு பெரிய நல்ல பொண்ணாக தானே அவங்க. சில பார்த்தீங்கன்னா தனி ஏன்ட்ட கொடுக்காங்க, நான் ரகசியமா
நான் எல்லாத்தையும் கூட உட்கார வச்சு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு. இப்படிலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது ஒன்று விட்டுருவோம். நம்ம கேட்டு பெற வேண்டிய சில விஷயங்கள் சொல்றதெல்லாம் ஒரு சில இதை விட்டாலும் விட்டுருவோம். அது பெரியவங்க சொல்லும்போது அவங்களையும் சேர்ந்து கூட உட்கார வச்சு கேட்டால் ரொம்ப சிறப்பு. அப்படித்தானே? இப்ப நாம சொல்ல தெரியலன்னா சொற்பொழிவுக்கு கூட 4 பேரை கூப்பிட்டு வரலாம்ல, அது சிறப்பு தானே? என்ன நம்மளால சொல்ல முடியலன்னா எதுவும் சொற்பொழிவு நல்லா சொன்னாங்க, ஆனா அதுல வந்து பாருங்க எனக்கு சரியா சொல்ல தெரியல, நீங்களும் வாங்க வந்து கேளுங்கன்னு ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து சொற்பொழிவு கேட்க வைக்கலாம்ல, வைக்கலாம்ல சார்? நானே கேட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்றேன், அது ஏதோ 2 செய்தி நம்ம என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். அதுக்காக சொல்றேன், எல்லாத்துக்கும் அதை என்ன செய்யாங்க, அது சீடர்களும் கேட்க வேண்டும் என்று நினைப்பார். புரியுதா? அந்த அபாவ சோபம் என்கின்ற அந்த வேத பொருளுக்கு அந்த பொருளும் விளக்கத்தையும் சாமிகிட்ட கேட்டாரு. அதுபடியே அது என்னன்னா, அந்த இந்த உயிரானது சரீர யோகம் பெற்று ஞான நிலையை அடைந்து தன்னை வந்து அடையும், ஞானத்தை கொடுத்தாலே மோட்சம் கொடா என்கின்ற அந்த தன்மையை அந்த வேதத்துல அபாவசூபம் என்கின்ற அந்த இடத்துல இருக்கு. அதனுடைய விளக்கத்தை சிவபெருமான் அந்த காசிப முனிவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் சொல்லி அருளினார். அப்படி சொல்லி அருளி கடைசி அந்த சாய்ச்சி முக்கியம் சீடர்களோடு சேர்ந்து கொடுத்தாராம். ஏன்னா ஞானத்தை கொடுத்தாலே மோட்சம் கூடா. நமக்கு என்ன அப்படின்னா, முதல்ல இருவினை ஒப்பு, அதுக்கப்புறம் மலபரி பாகம், அதுக்கப்புறம் சக்தி பாகம், அப்புறம் ஞானம், அதுக்கப்புறம் மோட்சம். இந்த நிலைய இந்த ஞான நிலையை அந்த காசிப முனிவருக்கு சுவாமி எடுத்து வைத்தார். அதான் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் அப்படின்னு இந்த இடத்துல மாணிக்கவாசகர் சொல்றார். எங்க தேனவர் சோலை திருவாரூர்ல தியாகராஜ பெருமான் அந்த காசிப முனிவருக்கு ஞானத்தை நல்கிய நன்மையும் அப்படின்னு அந்த அடுத்த இடைமருது அதனில் ஈண்ட இருந்து திருவண்ணாமருதூர்ல அங்க அடியார்கள் குடைசூழ வந்து வழிபாடு செய்யும்படி அங்கே இருந்து படிம பாதம் வைத்த அப்பரிசும். அங்க சுவாமி படிம பாதம்னா தூய பாதம்னு இருக்கும். சிவருமானுடைய பாதம் எப்படி பண்றது? தூய பாதம். சாமி வந்து ஏற்கனவே அந்த 8 குணத்துல ஒரு குணம் என்னன்னா தூய உடம்பினன் ஆதல். அத அப்ப சொல்றேன், வாயானை மனத்தானை மனத்தில் என்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை. தூயனா தூய உடம்பினன் ஆதல். தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடதிங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயானை தென்கூடர் ஆளவாய் சிவனடியே சிந்திக்கப்பட்டேன் ஞானின்னு யார் சொல்றா? அப்ப சொல்ற தூய உடம்புன்னு நாதன் சொல்லும்போதே நம்மள மாதிரி உடம்பு இறைவன் கிடையாது. அது முதல்ல நினைச்சுக்கோ. நம்மள மாதிரி உடம்பு பூத சரீரம் இறைவனுக்கு கிடையாது. பூத சரீரமோ பூதாச்சார சரீரமோ யாதன சரீரமோ சிவபெருமானுக்கு கிடையாது. அவங்க வந்து அருள் உடம்பு. இறைவனுக்கு இருக்கக்கூடிய உடம்பு என்ன உடம்பு? அருள் உடம்பு. ஆனா உபவாசமாக உபச்சாரமாக எதை திருமேனியாக எடுத்துக்கொள்வார் என்றால், இந்த உயிரை திருமேனியாக எடுத்துக்கொள்வார், தன் சக்தியை திருமேனியாக எடுத்துக்கொள்வார், அதுக்கப்புறம் பஞ்சாட்சரத்தையே திருமேனியாக எடுத்துக்கொள்வார். பஞ்சாட்சரம் சொன்னா அவருடைய பஞ்சாட்சரம் நமச்சிவாயத்துல சிவபெருமான் தன் திருமேனியாக எடுத்துக்கொள்வார். புரியுதா? சரி. அப்படி இடைமருதல் பல இடங்களை பார்த்தீங்கன்னா, இடைமருதுல வந்து சுவாமி அவருக்கு திருவடியை பீச்சு கொடுத்துருக்காரு, திருவடி காட்டியிருக்காரு. அங்க எப்படி கழுக்குன்றத்துல திருவடியை சுட்டாரோ அதே போல பல இடங்கள்ல சுவாமிக்கு திருவடியை கொடுத்துருக்காரு சுவாமி. அத மருவி இனிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்வுருக தெருவுதோறும் மிகாலரி சிவபெருமான் என்று ஏத்தி பருகிய நின் பரம் கருணை தடம் கடலில் படிவு ஆமாறு அருள் எனக்கு இங்கு இடைமருதே இடம் கொண்ட அம்மானே. திரியேசரோட சொல்றாரு. திரியேசர் யாருக்கா தெரியுமா? திரியேசரவு. திரியேசரவு 38வது வதியம். திருவாசகத்துல 38வது பாருங்க பார்ப்போம். திரியேசரவு 38வது. நீங்க திருவாசகம் வச்சிருக்கீங்களா கையில? 38 எடுங்க. 38 எடுங்க. இரும்பு தரும் மனத்தேன்னு வருதா பாருங்க. இரும்பு தரும் மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்பு உருக்கி 38வது பதிகம். அதை நீங்க பார்த்தாலே அந்த பாட்டு ரொம்ப இருக்கும். இப்படி பாட்டு
எல்லாமே இருக்கும் திருவாசகத்துல. திருவாசகர் பார்த்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு பாட்டை பாருங்க. இல்ல நான் அறிவு தெரியும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு எடுத்து தரக்க மறுவு இனிய மலர்பாதம் இந்த உபய பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் இதுல இடைமருது வருதா? இடைமருது இடம் கொண்ட அம்மானேன்னு சொல்றாருல, அதுக்காக இந்த பாட்டு சொல்றேன். அந்த பாட்டு சொல்றாரு, மறுவு இனிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்முருக தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி பருகிய நின் பரம் கருணை தடம் கடலில் படிவு ஆவார் அருள் எனக்கு இங்கு இடை வருதே இடம் கொண்ட அம்மானே. எப்படி சொல்றாரு பாருங்க. இடைமருதை பத்தி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு மாணிக்கவாசகர். அந்த இடைமருது வந்து இப்பேற்பட்ட இடம் இல்லையா, அது ஒரு ஞானத்தலம். பட்டினத்தாரு அங்க உள்ள பெருமான ரொம்ப வழிபாடு செஞ்சார். திருவெண்காட்டுல தான் கூட அவர் வழிபாடு செஞ்சது திருவடிமருது. அதனாலதான் சாமிக்கு என்ன பேர் வச்சாரு? சாமியே குழந்தையாக வந்தார். அப்படி குழந்தையா வந்தது அவருக்கு மருதுவானன் என்கின்ற பெயரே வைத்தார். எப்படிப்பட்ட பேர்? மருதுவானம் சாமி பேர். ரெண்டாவது இந்த இடைமருதுல இந்த இவர் இருக்கார் பாருங்க, மன்னர் வரகுண பாண்டிய மன்னர். அங்க போய் இருக்கும்போது அவருக்கு திருமணம் நடந்தது. யாருக்கு? வரகுண பாண்டிய மன்னர். அந்த காலத்துல பெண்ணை என்ன செய்ய மாட்டாங்க, முதலிரவுப்பதான் பார்ப்பாங்க. அது வரைக்கும் பொண்ணை பார்க்கறது தெரியாது, வைக்கிறது ஒன்றும் தெரியாது. அவன் முதலிரவு பார்க்கறாரு. அப்பதான் முகத்தை பார்க்கறாரு. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆகா, அழகான பொருள்லாம் சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லி கையை தர தரதான பிடிச்சி இழுத்து கூட்டு வந்து இடைமருது மகாலிங்க பெருமான் கிட்ட விட்டுட்டு, சாமி அழகான பொருள்லாம் உனக்கு தான், இந்த விட்டுட்டேன் அப்படின்ட்டு வந்தாரு. திரும்பினார்ல, திடீர்னு டக்குன்னு அந்த அம்மா உள்ள போயிட்டாங்க சிவலிங்கத்துக்குள்ள. கையை மட்டும் வெளியில நீட்டிக்கிட்டு இருந்தது. இப்படி திரும்பி பார்த்தார்ல, இல்ல கையை மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு யோசிச்சாரு. ஆகா, நம்ம கை பட்டுருச்சு, நம்ம அசுத்தமான கையை அந்த கையை பட்டதுனால, ஓ அதனாலதான் சாமி வெளியில் நின்று இருக்கோம், இந்த உடனே என் கையை வெட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு உடைவாள் எடுத்து இவர் கையை வெட்ட போனாரு. உடனே கையை டப்புன்னு சாமி உள்ள எடுத்துட்டு இவர் கையை வெட்ட போறேன்னு சொன்னாரு பாருங்க. அடுத்த நிமிஷமே அந்த பெண்ணுடைய கையை சிவலிங்கத்துக்குள்ள போயிடுச்சு. எவ்வளவு பெரிய கருணை பாருங்க சாமி. நிறைய பண்ணியிருக்காரு இந்த இடைமருதல். அது மாதிரி இடைமருது திருவிடைமருதுல எள்ளு காயப்பட்டாங்க. எள்ளு காயப்படுவாங்க பார்த்தீங்களா? எதுக்காகனா செக்கு ஆட்டி சாமிக்கு என்ன தயாரிப்பாங்க, சாமிக்கு அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு விளக்கு போடுறதுக்கு எல்லாமே என்ன தயாரிப்பாங்க. அப்படி எள்ளை காயப்பட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தன் வந்து என்ன பண்ணா, அந்த எள்ளு எடுத்து வாயில போட்டான். எள்ளு எடுத்து வாயில போட்டான். அந்த நேரத்தில் இவர் வந்தார். யாரு? நமது வரகுண பாண்டியன் வந்தார். இப்போ என்னப்பா இப்படி எள்ளு எடுத்து வாயில போறியே, சாமிக்குரியதை போய் இப்படி வாயில எடுத்து போட்டா அடுத்த பிறகு என்ன பிறகு உனக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. சாமி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னாரு. யாரை பார்த்து? மன்னரை பார்த்து, அரசே எனக்கு நல்லா தெரியும், இந்த எள்ளை சாப்பிட்டா மறுபிறகு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னாரு. இந்த எள்ளை நான் சாப்பிட்டேன்னா மறுபிறகு நான் செக்கு மாடா வந்து இங்க பிறப்பேன் அப்படின்னாரு. அப்படியா? அந்த மென்னு சாப்பிட்ட பத்தியா, அதை கொஞ்சம் துப்பி என் கையில கொடு அப்படின்னாரு. அதை நான் சாப்பிட்றேன். அரசு என்ன அரசு இப்படி சொல்றீங்க? அதாமப்பா, செக்கு ஆட்டுறதுக்கு ஒரு மாடு பத்தாது, நானும் சாப்பிட்டு உன் கூட வந்துடுறேன் அப்படின்னாரான். அப்ப எவ்வளவு அன்பு பாருங்க அந்த அரசருக்கு, வரகுண பாண்டிய மன்னன். அதனாலதான் சிவலோகத்தையும் மதுரை கொண்டு வந்தாரு வரகுண பாண்டிய மன்னன். அவனுடைய அன்புக்கு அரகர 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 அரன்னு தவளை சத்தம் கொடுத்ததுன்னா பொண்ணு மணியை எடுத்து தூவுறான். இப்ப நம்ம 10 ரூபா நீங்க ஒரு குளத்துல போடுங்க பார்ப்போம், நீட்டவே மாட்டோம். அவருக்கு பொண்ணு மணி எடுத்து தூணாராம். சிவருடைய நாமத்தெல்லாம் சொல்லுது இந்த தவளைகள்லாம், அரகர அரகரன்னு சொல்லுதே அப்படின்னு சொல்லி பொண்ணு மணி எடுத்து நரியெல்லாம் ஊழையிட்டதை பார்த்து நரியெல்லாம் சிவசிவா சிவசிவான்னு சொல்லுது அப்படின்னு நரிகளை பூரா பிடிச்சிட்டு வந்து புத்தாட ஆரம்பிச்சாங்க. அப்ப எவ்வளவு அன்பு பாருங்க இந்த மன்னருக்கு, வரகுண பாண்டியவன். அதனாலதான் சிவலோகத்தை கொண்டு வந்து சுவாமி காமிச்சு மதுரை. அப்பேற்பட்ட தனி சிறப்புடையவர் அந்த மன்னர். அப்படி அங்க சாமி எப்படி இருக்காருன்னா, இடைமருதலில் ஈண்டு இருந்து எல்லாரும் புடைசூழ, அடியார்கள் புடைசூழ அங்கேயே ஈண்டு இருந்து அங்க அடியார்களுக்கு அருள் பாலித்து படிமப்பாதம் வைத்த அப்பரிசு. அங்க சுவாமி என்ன செஞ்சிருக்காரு? பாதம், படிம பாதம்னா தூய பாதம்னு அர்த்தம். தூய பாதத்தை அவருக்கு திருவடி தீச்சு சுவாமி அங்கேயும் திருவடியை கொடுத்துருக்காரு. ஏற்க திருக்கழுக்குன்றத்துல ஒரு பதிவு பண்ணார்ல, விட்டு நேர்வட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட நேர்வட வந்திலாத சலக்கனே நூனை சார்ந்திலே சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடையாயவன்
கட்டணேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. திருவடி காமிச்சிருக்கு, திருவடி சுட்டியிருக்க. அது கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. ஏன்னா நம்மளால பார்க்க முடியாது, நம்மளால பார்க்க முடியுமா? அதாவது நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேன்னு. ஏன்னா நம்மளால பார்க்க முடியாது, நம்ம அறிவை கொண்டுல இறைவனை பக்கத்துல நெருங்க முடியாது. அவர் தான் நமக்கு எல்லாமே காட்டணும். நமக்கு ஒரு கொஞ்சம் சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் எல்லாம் பண்ணி முடிச்சிருவேனே, அதெல்லாம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். நம்மளால ஆகக்கூடிய காரியம் எல்லாம் பெருமான் திருவருள். நம்ம என்ன செஞ்சாலும் பெருமான் திருவருள் என்று நாம நினைக்கணும். ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைக்கணும். அதான் இன்னைக்கு ஒரு வேலை நடந்ததுன்னா அது பெருமான் திருவருள் இல்லவா? நமக்கு என்ன இருக்கு, நமக்கு என்ன அறிவு இருக்கு, நமக்கு என்ன செயல் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து உணர்ந்து நம்ம சாமி படிச்சோம். இப்பிறவி தப்பிடி எப்பிறவி வாய்த்தது ஈதோ பிறவி நம் தமக்கு மதித்திருமிங்கிற பிறவி விட்டுட்டோம், அடுத்த மனித பிறவி வருதுன்னு சொல்ல முடியாது. கிடைக்கிற அந்த நல்ல மனித பிறவியை பயன்படுத்தி சிவபெருமான வழிபாடு செய்து எப்படியாவது உய்யக்கூடிய வழியை நாம பார்த்துக்கிறோம். நமக்காக சாமி எவ்வளவு நல்லாளர்கள் அனுப்பியிருக்காரு, பன்னீர் திருமுறை பாடுறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதை நம்ம அதெல்லாம் பயன்படுத்தணும். சொற்பொழிவு நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கேட்டு 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 இறைவன் மேல அன்பு பெருகணும். நாளுக்கு நாள் இறைவன் மேல அன்பு, இறைவனுடைய புகழை கேட்டாதான் அன்பு பெருகும், இல்லைன்னா பெருகாது. செவிகால் கேள்விங்களோ சிவன் எம்மியரை செம்பவள எரிபோல் மேனித்திராம் எப்போதும் செவிகால் கேள்வி. அப்படிதான் இறைவன் மேல அன்பு, அன்பு நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கணும். இல்லையா இருக்கிற அன்பு குறைக்காமையாவது பார்த்துக்கணும். சிலர் கோயில் போயிட்டே இருப்பாங்க, அன்பு குறைய ஆரம்பிச்சு அடியாரோடு சேரலைன்னா கோயில் போகிற என்ன வராது. நாளைக்கு போய்க்கிறோம், இப்போ என்ன சாமி எங்கே போயிடக்கூடாது, அவர் அங்கேயே தான் இருப்பாரு அப்படின்னு அந்த அன்பு குறைய ஆரம்பிச்சு. ஒரு நாள் தானே தேவார கிளாஸுக்கு போகல, அடுத்த வாரம் கண்டிப்பா போயிடும் அப்படின்னு அவ்வளோதான். ஒரு வாரம் போயிடும், ஓடிடும். லீவ் போட்டோம்னா அவ்வளோதான். ஒரு நாள் போக மாட்டேன். பல நாள் வழிபாடு ஒரு நாள் விட கெடும். பல நாள் வழிபாடு ஒரு நாள் விட்டோம்னா கெட்டு போயிடும். நீ இருந்து பாருங்க, நம்ம என்ன ஒரு நாள் தானே போகல, சாமி அதெல்லாம் போச்சுக்க மாட்டேன்னு இருப்போம். மறுநாள் இவங்க கிளம்புவாங்க கோயிலுக்கு, அந்நேரம் விடுதலை வந்துடுவாங்க, போக முடியாது சொல்லணும். அதுக்கப்புறம் 2 நாள் தானே போகல, கண்டிப்பா நாளைக்கு எப்படியாவது போகணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் வெளியில ஒரு குஷ்டி வந்துடும், உடனே அங்க போக வேண்டியது. இப்படி தடுத்து ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா இப்படி நம்ம மனசை தேத்தி 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 மாத கணக்காக ஆகிட்டு வரும். கோயிலுக்கு போறதே கடைசி சுத்தம் மறக்கும். அதாவது பல நாள் வழிபாடு ஒரு நாள் விட கெடும். அதனால ஒரு நாள் கூட தவறாம நாம திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு நாள் கூட தவறாம சிவபூஜை செய்ய வேண்டும். ஒரு நாள் கூட தவறாம அனுஷ்டானங்கள் செய்ய வேண்டும். ஒரு நாள் கூட தவறாம திருமுறைகள் பாட வேண்டும். ஒரு நாள் கூட தவறாம சொற்பொழிவு கேட்க வேண்டும். ஒரு நாள் கூட தவறாமல் எல்லாமே இதெல்லாம் ஒரு நாள் தவறாம செய்யணும். அப்படின்னாதான் அந்த இது நீடிக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சுலபே இருக்கும், பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து புரியுதா? சரி. ஏகம்பத்தில் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆகின பரிசும். ஏகம்பத்துல சுவாமி எப்படி இருக்காரு, இயல்பாகவே இருந்து, ஏன்னா ஒற்றை மாமரத்துக்கு கீழே சுவாமி சிவலிங்கமாக இருந்தார். அது சொல்லி அங்க பாகம் பெண்ணோடு 1000 பரிசு. அம்பாள் வந்து இடப்பாகத்தை பெற்றது அங்க காஞ்சிபுரத்துல. அங்க உடனே கைலாய மலையில சுவாமி சொல்றாரு, என்ன சொல்றாரு, அம்பாளுக்கு வந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நிறைய ஆகமங்களை உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்காரு சாமி. எண்ணில் ஆகமும் இயங்குறாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அம்பாள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சாமி இத்தனை ஆகமங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு இது எதில் பிடித்தது அப்படின்னு சொல்லி சாமி அம்பாள் கேட்க, சாமி சொன்னாரு, நமக்கு பிடித்தது எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்வதே நம்முடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அண்ணலால் தன்னை அரிச்சனை புரிய ஆதரித்தழைத்தால் பெண்ணில் நல்லவளோடு பிறந்தவ குழந்தை அப்படின்னு அம்பாள் என்ன செய்யறாங்க, பெருமானே அந்த பூஜையை நான் முதல் செய்யறேன் அப்படின்னு அம்பாள் சொன்னாங்க. எதுக்காக? நமக்காக முதல்ல செஞ்சு காமிக்கிறோம். டெமன்ஸ்ட்ரேஷன் பண்ணாம நமக்கு எப்படி பூஜை பண்ண தெரியும்? பூஜை பண்ணி காமிச்சாதானே நம்ம பூஜை பண்ண முடியும். அப்ப அம்பாள் என்ன செய்யறாங்க, முதல்ல நான் பண்ற சாமி அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்துக்கு வந்து, சாமி நீ அங்க போ, அங்க உனக்கு 32 அரங்கவலத்தில் சிவபூஜை செய்வாயான்னு சிவபெருமான் சொல்லிடுவார். உடனே அங்கிருந்து வருவாங்க அம்பாள். வந்து பார்த்தா அங்க சிவலிங்கம் இருக்கு. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அம்பாள் வந்து அப்படியே அமைதியாக அமர்ந்து 5 எடுத்து நெஞ்சில் அழுத்தி நினைப்பார்கள். உடனே சாமி அந்த ஒற்றை மரத்துக்கு கீழே இருந்து அந்த சிவலிங்கம் தோன்றும். அது இந்த பாட்டுல சொல்றாங்க, நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி அங்கிருந்து நேரம் அங்கிருந்து வந்தாங்க. எங்க இருந்து? கைலாய மலையில இருந்து வந்தாங்க. யார் வந்தா? அம்பாள் வந்தாங்க. வந்து
நிரந்தரம் திருவாக்கினின் நிகழ்வு அஞ்செழுத்துமே ஆக. அஞ்செழுத்தை நினைச்சாங்க. இங்க வந்து பார்த்தாங்க முதல்ல சுவாமி இல்ல, அஞ்செழுத்தை நெஞ்சில் அழுத்தினார்கள். அழுத்தினதுமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைகுவித்து இறைஞ்சி, உடனே அப்படி கைகுவித்து இறைஞ்சி வழிபாடு பண்ணாங்க. அஞ்செழுத்தை நெஞ்சில் அழுத்தி கைகளை சிரசுகள் குவித்து அப்படியே ஐந்தெழுத்தை சொல்லி வழிபாடு செய்தார்கள். அம்பாள் இறைஞ்சி தஞ்சமாகிய வரும் தவம் புரிய உடனே அங்க தவம் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க அம்பாள். அப்படி தவம் புரிந்ததுமே தரிப்பவரு பவமணி பெரும் கணவர், அவருடைய பெரும் கணவராக வரக்கூடிய சிவபெருமான் வஞ்ச நீக்கிய மாவின் மூலத்தில், மாமரத்துக்கு கீழே மூலமாகி வந்து தோன்றினார் மலைமகள் காண. அம்பாள் காணும்படி சிவபெருமான் அந்த ஒற்றை மரத்தின் கீழே வந்து சிவலிங்கமாக வந்து உறைந்திருந்தார். யாருடைய கணவர்? அம்பாளுடைய பெரும் கணவர் அப்படின்னு எப்படி சொல்றாரு பாட்டுல. காஞ்சிபுராணத்துல அவ்வளவு சூப்பரா தெரியும். அப்படி வந்து ஒற்றை மாவட்டத்துக்கு கீழே சிவலிங்கமாக இருந்தது. உடனே அதை பார்த்தது அம்பாள் வந்து பூஜை செய்து இடப்பாகத்தை பெற்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி அந்த இடத்துல சுவாமி சொல்றாரு, ஏகம்பத்தில் இயல்பாயிருந்து பாகம் என்னோடு ஆயின பரிசும். காஞ்சிபுரம் அப்பேற்பட்ட தலம். அம்பாள் வந்து தவமா இப்பயும் நீங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அம்பாள் வந்து அப்படி தவம் அந்த மாதிரி உட்காந்துருவாங்க. பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு கோயிலையும் அம்பாள் அமர்ந்த மாதிரி இருக்காது. காஞ்சிபுரத்துல மட்டும்தான் அமர்ந்த மாதிரி, மூலத்துல கருவறையிலே அப்படி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கருவறையில பார்த்துருக்கீங்களா? காஞ்சிபுரத்துல மட்டும் அம்பாள் இப்படி அமர்ந்து இப்படி தவம் செஞ்ச மாதிரி இருக்கும். சிவபூஜை பண்ண மாதிரியும் பார்த்தீங்கன்னா தெரியும். கரும்புலாம் இருக்கும், கரும்பு வில்லும் பாட்டில் வருதுல, அதே மாதிரி நீங்க காஞ்சிபுரத்துக்கு யார் போயிருக்கா சொல்லுங்க? 2, 3, 4 எல்லாருமே போயிருக்காங்க. நம்ம என்னவே வேண்டியது எல்லாமே கைத்திக்கிட்டாங்க. ரைட். காஞ்சிபுரத்துல ஒரு சிறப்பு என்னன்னா, சாமி கோயில் இங்க இருக்கும், அம்பாள் கோயில் இங்கிட்டு இருக்கும், காமாட்சி அம்மா கோயில் நடுவில் முருகப்பெருமான் இருப்பார். குமரகோடம் கந்தபுரம் அரங்கேறிய இடம் குமரகோடம். நடுவில் அம்பாள் சோமாஸ்கந்த மூர்த்தியில அந்த திருக்கோயில் அமைச்சு. எல்லா கோயிலும் பெரிய பெரிய கோயில். குமரகோட்டம் பெரிய கோயில், சாமி கோயிலும் பெரிய கோயில், அம்பாள் கோயிலும் பெரிய கோயில். எல்லாத்துக்கும் நடுவில் சாமி முருகப்பெருமான் இருப்பார். அது சத்து சித்து ஆனந்தமாக சச்சிதானந்த மூர்த்தியாக சிவபெருமான் இருப்பார். சத்துன்னா என்ன அர்த்தம்? நிலையானதுன்னு அர்த்தம். சித்துனா என்னதான்? அறிவுடையதுன்னு அர்த்தம். ஆனந்தம் என்பது ஆனந்தத்தை அழிக்கக்கூடிய அர்த்தம். சாமி சத்து, ரெண்டும் நிலையானவர். சித்து அம்பாள் பேரறிவுடையவர்கள். ஆனந்தம் என்பது நித்திய ஆனந்தத்தை இந்த உயிர்களுக்கு வழங்குவதற்காக சுவாமி முருகப்பெருமானோடு இருந்து அருள் பாலிக்கின்றார். எல்லா ஊர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சச்சிதான் ஆனந்த மூர்த்தியாக இருந்துதான் தேரோட்டத்துல முதற்கொண்டு சுவாமி அப்படிதான் வருவார். இந்த முருகப்பெருமான் மட்டும் தெரிய மாட்டார். இந்த பூ ஒரு பூ வச்சாலே முருகப்பெருமான் தெரிய மாட்டார். அந்த எப்பயுமே 2 பேருக்கு நடுவில் முருகப்பெருமான் அங்கே இருப்பார். சச்சிதானந்த மூர்த்தியாக சுவாமி இருப்பார். அது ஆனந்தத்தை தருவதற்காக மாரியசங்க அழகாக சொல்றாங்க, சத்து சித்து ஆனந்தம். முருகப்பெருமான் ஆனந்தத்தை அள்ளி அள்ளி வழங்கி ஆனந்தம் தரக்கூடிய பெருமான் யாரு? முருகப்பெருமானா சாமியை அந்த மையத்தை வச்சிருக்காங்க. இந்த உயிர்களுக்கு கடைசி எது வேணும்னா என்ன வேணும்? நமக்கு ஆனந்தம் தான் வேணும். ஆனந்தம் நித்திய ஆனந்தம் பேர். அதாவது மற்றதெல்லாம் வந்து நொடிப்பொழுது வந்து போகக்கூடியது. ஆனந்தம் என்பது என்றும் நிலையாக இருக்கிறது. ஆனந்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேல ஒரு நிலை கிடையாது. ஆனந்தம்னா அப்படியே அது அழுந்தது, இறைவனோடு அழுந்ததற்கு ஆனந்தம் என்று. ஆனந்த கூத்தன் அருள்வரி நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாமோ தோல் நோக்கம் அப்படின்னு திருத்தோல் நோக்கத்துல யார் சொல்றாங்க? மாணிக்கவாசகர் சொல்றாரு, ஆனந்த கூத்தன் அருள்வரி நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாமோ தோல். ஒவ்வொரு தகுந்த மாதிரி சுவாமி ஒரு நடனம் புரியல. நமக்கு என்ன நடனம் புரியலன்னா ஊன நடனம். நம்மோட ஆன்மாக்களுக்கெல்லாம் ஊன நடனம், ஞானிகளுக்கு ஞான நடனம், முக்தி அடைந்த ஆன்மாக்களுக்கு ஆனந்த நடனம். அப்போ முக்தி அடைந்த ஆன்மாக்களுக்கு ஆனந்தம் எப்பயுமே இருந்து கொண்டே. அவங்க கணப்படுறது கூட வேற எந்த சிந்தனையும் இருக்காது. அவங்களுக்கு சிவசிந்தனையை தவிர வேற எதுவும் இருக்காது. இப்ப நமக்கு சிவசிந்தனையை தவிர மற்ற எல்லாமே நமக்கு தெரியுது. இந்த உலகம் போகிறதோ நமக்கு நல்லா தெரியுது. வீடு தெரியுது, மனைவி மக்கள் தெரியுது, எல்லாமே தெரியுது. சிவம் தெரிய மாட்டேங்கிறது. என்ன காரணம்னா அந்த அளவுக்கு நம்ம இறைவனோடு ஒன்றுனா கண்டிப்பா அது பார்த்தீங்கன்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்.
எண்ணி நல்ல ரீதிக்கு யாருமோ குறைவில்லை. கண்ணி நல்ல அகதொரு கடுமான வளநகர் பெண்ணி நல்லாளோடும். பெண்ணி நல்லா எந்த பெண்ணு? அம்மா உமையம்மா. அப்ப இன்னொரு பெண்ணு இருக்காங்க அர்த்தம். ஒரு நல்ல பெண்ணுன்னா அப்ப நல்லா இல்லாத ஒரு பொண்ணு இருக்காங்க அர்த்தம். அது என்ன? துரோதான சக்தி. நம்ம உலகத்தை தான் காமிக்கும், சிவத்தை காமிக்காது. அது வந்து மறைப்பு சக்தின்னு. சிவபெருமானுடைய மறைப்பு சக்தி உலகத்தை நோக்கியே தான் நம்மளை கொண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்ப அதுக்கு பக்குவம் வருதோ இந்த உயிர்களுக்கு, அப்ப அது அருள் சக்தியாக மாறும். சாமி 2 சக்தியும் வச்சிருக்காரு. அதனால பெண்ணின் நல்லா, அந்த பெண்ணை காட்டிலும் இந்த பொண்ணு ரொம்ப உயர்ந்தது. எது? உயர்மை பெண்ணின் நல்லாள். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா 4 வகை பெண் உண்டு. இந்த உயிர்கள் பெண்ணாக வைத்து சொல்லப்படுவது, ஆணவ மனத்தை பெண்ணாக வைத்து சொல்லப்படுவது, துரோதான சக்தியை பெண்ணாக வைத்து சொல்லப்படுவது, உமையமையை பெண்ணாக வைத்து பெண். அப்ப இந்த 4 பொண்ணுல சிவத்தை தவிர, சி என்கின்ற சிவத்தை தவிர மற்ற 4ம் உயிர் பெண் அர்த்தம். நான் மறைப்பாற்றல் பெண்ணு, மா ஆணவ மனம் பெண்ணு, சி மட்டும்தான் ஆண்மகன். அடுத்து வந்து மா என்கிற அருள்சக்தி பெண்ணு. அடுத்து வந்து யா என்கின்ற உயிர்கள் பெண். யா வந்து என்னது? உயிர்கள். இந்த 4 பெண்ணுல யார் நல்ல பெண்ணுனா உமையம்மை தான். அதான் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. இதுதான் நல்ல பொண்ணு உமையம்மை தானே. எனக்கு நாங்களும் நல்ல பொண்ணு தாங்க, வீட்டுல எத்தனை வேலை பார்த்துட்டு வரோம், என்னங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு வரலாறுதான் எப்படி பாயிருக்காங்க. நல்ல பெண்ணி நல்லாளோடும் பெருந்த பொண்ணு. அதே மாதிரி சேக்கிலாசாமி சொல்றாரு, அண்ணலாதமை அர்ச்சனை குறித்த அர்ச்சனை புரிய ஆதரித்தலைத்தால் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தவக்கு. பெண்ணி நல்லவள் அம்பா. அப்படி இந்த பாட்டுல அழகா சொல்ற, ஏகம்பத்தில் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும். அப்படியே இடப்பாக எப்படி இருக்கும் பாருங்க. அந்த பிருகுமாமுனிவர் என்ன பண்ணாரு? சாமியை மட்டும் சுத்தி வளர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தார். யார? சாமி. உடனே அம்பாள் பார்த்தாங்க, என்ன நம்மளை சுத்தவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அம்பாள் போய் நெருங்கி இருந்துட்டாங்க. நெருங்கி ஒட்டி உட்காந்துட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணாரு? வண்டு மாதிரி வடிவம் எடுத்து தொலைச்சி சாமியை மட்டும் அப்படி சுற்றி வந்தார். அம்பாள் விட்டுட்டு சாமி மட்டும் வண்டு வடிவத்தில் வந்து தொலைச்சி உள்ள வந்து சுத்திட்டு வந்தார். அம்பாள் என்ன பண்ணாங்க? அப்படியே சபிச்சாரு. சபிச்சு அப்படியே அவருடைய உடம்புல ஒரு எலும்பு சதை எல்லாம் போய் எலும்பு மட்டும் தான் அப்படி இருந்ததான் அந்த பெருமாவுக்கு. 2 காலம் நிக்க முடியாம வந்தாரு. உடனே சிவபெருமான் நல்லால அவர் சாமி ஒரு 3 காலம் கொடுத்தாரு. 3 காலம் கொடுத்து அப்படி நிக்க வச்சாராம். ஏன்னா அவர் வித்தியாசால சாமி வழிபாடு பண்ணார்ல, அவருக்கு அந்த தெம்ப சிவபெருமான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அம்பாள் வந்து இடப்பாதை பிரிச்சுட்டு அப்படின்னு மறுபடியும் வந்து காஞ்சிபுரத்துல வந்து வழிபாடு செய்து, அதுக்கப்புறம் கேதார்நாத்ல வழிபாடு செய்து, கேதார்நாத்லயும் இடப்பாகத்தை பெற்றாங்க அம்பாள். அதுக்கப்புறம் அப்பப்போ சில பேர் பிரிச்சுட்டாங்கன்னா அம்பாள் என்ன பண்ணுவாங்க? வழிபாடு செஞ்சு சிவபெருமானோடு இணைந்து. எல்லாமே எதுக்காக? எல்லாமே திருவிளையாடல் தான். எல்லாமே அருள் விளையாடல். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல்களில் கண்டார்க்க பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏற்றி எரிஞ்சுரணிகள் அடையலோர். எல்லாமே அருள் விளையாடல் தான். சிவபெருமானுக்கெல்லாம் இது சாதாரணம். படைக்கிறது, காக்கிறது, அடிக்கிறதுலாம் சிவபெருமானுக்கு. அதான் நல்ல கோயில் சுடுகாடு பொன்புடித்தோ நல்லாடை தாயமொழி தந்தையிலே தாந்தனிய நானேறி தாயமொழி தந்தையிலே தாந்தனியன் ஆயினும் காயில் உலகு அனைத்தும் கல்பொடிதான் சாமி. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் பொடியேற்றுவேன் சாமி ஈசன். ஆனா நம்ம எல்லாம் வாழும்படி சிவபெருமான் இங்க பணித்திருக்கின்றார். எத்தனை காலம் இருக்கமோ அத்தனை காலம் தான் இங்க இருக்க முடியும். அதுக்கு மேலதான் இங்க இருக்க முடியாது. அது பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே அப்படி சொல்லியிருக்கேன். ஒரு மாடு இருக்கு, மாட்டு வண்டி இருக்கு. மாடு அதுவே போய் இந்த மாட்டு வண்டியை தூக்கிட்டு கூட்டிட்டுமா? அதை கூட்டுறதுக்கு யார் வேணும்? அந்த வண்டிக்காரன் வேணும். அந்த வண்டிக்காரன் என்ன பண்ணுவான்? அந்த மாடை கொண்டு போய் அந்த வண்டியில பூட்டி மூக்கனாங்க யாரு கையில வச்சுக்கிடுவா? அந்த மாட்டு வண்டிக்காரன் வச்சுக்குவான். இதே போலதான் இந்த மாடு என்ன பொருள்? அறிவுடைய பொருள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மாடு அறிவுடைய பொருள். அதே போல நாமும் அறிவுடைய பொருள். அந்த மாட்டு வண்டி அறிவற்ற ஜடப்பொருள். அது மாதிரி இந்த உலகம் அறிவற்ற ஜடப்பொருள். இந்த ஜடப்பொருளை கொண்டு வந்து நம்மளை இணைச்சிருக்காரு சாமி. அதே போல அறிவுடைய மாடை கொண்டு போய் அறிவற்ற வண்டியில பொருத்தி மூக்கனாங்கர் யார் கையில வச்சிருக்கான்? சிவபெருமான் வச்சிருக்காரு. அதே போல நம்மளுடைய மூக்கனாங்கர் யார் கையில இருக்கு? சிவபெருமான். அந்த மாட்டு வண்டிக்காரனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கையில இருக்கு. அவர் பார்த்து எங்க மூக்கு அப்படி நிற்பாட்டாரோ அங்கே 80 80 85 85 90 90. அதுலயும் இப்பெல்லாம் 60 62 65 கூட தாண்ட மாட்டேங்குது. அப்படியே யோசிக்கலாம்.
ஒருத்தவங்களாம் 80 வயசு இருந்தாங்கன்னா அவங்களாம் பாவத்தை தொட்டு வணங்கணும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காங்களா, அவங்களாம் பாவத்தை தொட்டு வணங்கணும். அதுல 83 வயசும் 80 நாளும் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து 1000 பிறை கண்டவர்கள் பேரு. 83 வயசும் 8 மாசம் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எத்தனை 1000 பிறை கண்டவர்கள் அப்படிதான் வந்துட்டு இருந்தாங்க. அப்படி வாழ்ந்தாலே 84 ஆயிடுச்சுனாலே அவங்க ரொம்ப சிறப்பு. இந்த வயசு இருந்துச்சுன்னா இப்ப 84 வயசுல எல்லாம் அவுட் ஆகி எல்லாம் போயிருக்கு. நீங்க ஒண்ணும் கவலையே பட வேண்டாம். எத்தனை வயசு ஆயிடுச்சு உங்க எண்ணத்தை மட்டும் சாமி வச்சுக்கீங்கன்னா வயசை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். என்னைக்குமே நீங்க இளமையாவே நினைக்கணும். நீங்க வயசாச்சுன்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு வேலையும் பார்க்க முடியாது. வயசாச்சுன்னு நினைச்சிட்டோம்னா நம்ம ஒரு வேலையும் பார்க்க முடியாது. நம்ம எப்பயுமே நம்ம இளமையா தான் இருப்போம். நம்ம சிவபெருமான் வழிபாடு செய்யணும், கோயில் திருக்கோயில் போகணும், ஓடணும், இது தங்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். வழிபாடு பண்ணி கொஞ்சம் எனக்கு 50 வயசு ஆச்சுங்க, இனிமே ஒரு வேலையும் ஆகாது அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், உங்களால ஒரு வேலையும் பார்க்க முடியாது. 50 நீங்க கீழே விழுந்து வைங்க. ஒருத்தவங்க 83 90 வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நீங்க மனசுக்கு நினைக்கணும். நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன எதுக்காக வந்திருக்கோம், இந்த பிறகு எதுக்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம செவ்வனே செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய வழிபாடு செய்யணும். காலம் நமக்கு எதுக்காக சாமி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்காரு. இப்ப 60 வயசு போனவங்கள 80 வயசாலே எடுத்து வச்சிருக்காரு சாமி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புத்திசாமியா இருக்காங்கல்ல, புத்திசாமியா இருக்காங்கல்ல, எங்க இருக்காங்க, பஞ்சபுத்தர். சரி, அவங்களுக்கு அவங்க நீங்க ஜாதகத்தை கொண்டு போய் யார்கிட்டயே காமிச்சீங்கன்னா பார்த்ததுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்நேரம் அவர் இறந்து புல்லு முளைச்சிருக்குங்க அப்படின்வாங்க அவர் ஜாதகத்தை. ஆனா இப்ப 85 வயசு ஆச்சு. இப்ப எங்க இருக்காங்க, வீட்டுல இருக்காங்க. வயசு 60 முடிஞ்சிச்சு, வயசு முடிஞ்சிச்சான். அவர் அன்றாடம் 63 குரு பூஜை நடத்துறது காரணமாக இப்ப 85 வயசு ஆனாலும் இப்படி இருக்காங்க பாருங்க. சாமி இஷ்டம் பண்ணிட்டே இருப்பார். 83 வயசு வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாங்க, சொற்பொழி பேசிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம பேச வச்சது அவங்கதான், சொற்பொழி பேச வச்சது 30 நாள் பேசுவாங்க. மாரி மாசம் எங்க நம்ம திருக்கோயில் ஒரு நாள் மட்டும் அவங்க வரமாட்டாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவாங்க. அப்ப சாமி நீ பேசுறவனா அப்படிவாங்க. அடிவு வேகமா கடற்கடன்னு பேசி மணியை பார்ப்பேன், 20 நிமிஷம் தான் ஆயிடும். அதுக்கு மேலே போகவே. ஏன்னா நமக்கு விஷயம் தெரிஞ்சாதான் நம்ம பேச முடியும். 20 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியல. அப்படி இத்துடன் குறையை முடித்து முடிகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் மறு வருஷம் கொஞ்சம் ஒரு 40 நிமிஷம் பேசி பார்த்தேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாமிக்கிறதுனால எல்லாமே என்னுடைய காரணம். சாமி கரண்டுன்னா இவ்வளவு நாளும் நம்ம வழிபாடு செஞ்சா சாமி எஷ்டம் பண்ணிக்கிட்டே இருக்க ஆயுஷம் இல்ல போதும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா சாமி நிப்பாட்டிங்க. அதனால நம்ம எப்பயுமே வழிபாடு பண்ண வேண்டும் என்கின்ற நோக்கம் நமக்கு அதிகமா இருக்கணும். வயசாகணும்னு நினைக்கக்கூடாது. எத்தனை வயசுனாலும் ஆகட்டும், நம்ம என்ன வந்து இறைவனை எப்படியாவது வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற உரைப்பு மட்டும் இருந்து கொண்டே இருக்கணும். வயசுலேயே நோக்கக்கூடாது. 80 வயசுல நானும் இல்லை. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே கூடிரும் வயசு ரொம்ப. ஆனா அவங்க வயசாச்சுன்னு நினைக்க மாட்டாங்க. வயசு எப்படி 85 வயசு இருக்கும், இப்படி கூணிக்கிட்டே வருவாங்க. எங்கிருந்து நம்ம பஞ்சாயத்து யூனியன் இருக்கு பாருங்க, பஞ்சாயத்து யூனியன்ல இருந்து கூணிக்கிட்டே வந்து நண்டவந்துக்கு வருவாங்க. வந்து அருகுமுறையா பறிச்சு விநாயகருக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கோபுரத்தை உள்ள கோயிலுக்கு போக மாட்டாங்க, கோபுரத்தை கும்பிட்டுட்டு அப்படியே விட்டு போயிடுவாங்க. கடைசி அவங்க உயிர் எப்படி நிம்மதியா அவங்க உயிர் போனது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைத்தியநாத கோயில்ல ஒரு அம்மா பெட்டி பிச்சை எடுப்பாங்க. பிச்சை எடுத்து தனக்கு எவ்வளவு தேவையோ, ஒரு இட்லினா ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட்டுட்டு மிச்சம் ரூபா இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போய் உண்டியல போட்டுருவாங்க. போட்டுட்டு அப்படி ஒரு அம்மா இருந்தாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி இருக்கும்போது இப்படி வர்ற காசெல்லாம் தனக்கு போக மிச்சத்துக்கு அவங்க ஒட்டியில போட்டு அதுவும் அவங்களும் ரொம்ப கூணி இருப்பாங்க. போய் ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், அந்த பெட்டிக்குள்ள போய் நைட்டு உறங்கிடுவாங்க. அந்த பெட்டிக்குள்ளேயே தான் அவங்களோட வாழ்க்கை. காலையில் எழுந்திரிச்சு மெதுவாக எழுந்திரிச்சு வருவாங்க, கோயிலில் வந்து பிச்சை எடுப்பாங்க. நான் அடியில் அவங்க போய் பார்த்தேன்னா டீ சாப்பிட்றீங்களான்னு சொல்லி டீ வாங்கி கொடுக்குறது, இல்லைன்னா ஏதாவது பார்சல் வாங்கி கொடுப்பேன். அதுவே பார்சல் கூட வேண்டாம், டீ மட்டும் வாங்கி கொடுத்துறோம்னா அப்படிமா. நெக்ஸ்ட் டீ வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்றதை ஒரு இட்லி ஏதோ சாப்பிட்டுட்டு மிச்சம் எல்லாம் கொண்டு போய் உண்டியில் போட்டு அது நிறைய கிடைச்சாலும் கிடைக்கட்டும், கிடைக்கிறதுனாலும் பட்னியாக கூட இருந்துருவாங்க. அந்த அளவுக்கு போய் அப்படி அந்த பெட்டியில் போய் உள்ள உட்காந்துருவாங்க. கடைசி அவங்க ஒரு நாள் இறந்துட்டாங்க பாருங்க. உள்ள பெட்டிக்குள்ள இருக்காங்க. நான் காலையில் இருந்தா அந்த அம்மா ஆளை கடந்து பெட்டி உள்ள போய் பார்த்தா பெட்டிக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க. உடனே அன்னைக்கு நைட்டு கேபிஎஸ் நகைக்கடைக்காரரு அவரு அடின்னு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு சேலையில கட்டி கொண்டு போய் அவங்க அவங்க பாடியை கொண்டு போய் புதைச்சிட்டு வந்தோம். நம்ம சுடுகாட்டில் கொண்டு போய் நம்ம கோயில் பின்னாடி போடுங்க,
அவங்க வந்து அனாதை ஆயிடக்கூடாது. சாமி பாருங்க, ஒரு அதுக்கு ஒரு 4 பேர் ரெடி பண்ணி அவங்க சாமியே கதின்னு இருந்தவங்களுக்கு கரெக்டாக அந்த கடைசி காலத்துல நாங்கள் திருமுறைலாம் பாடி பால் நல்ல சிறப்பாக அவங்களுக்கு ஓதி அவங்க அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். அந்த அம்மாவை நள்ளிரவு 12 மணிக்கு அந்த அம்மாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். அவங்க சாமியே கதின்னு இருந்தாங்க. நல்லா யாருக்கும் இப்படி வராது. பிச்சைக்கிறவங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய காசு எடுத்து அதை பணமாக மாற்றி ஏதோ கெட்ட வழிக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா அவங்க அப்படியே கொண்டு போய் உண்டியில கொண்டு போய் தனக்கு போக மிச்சம் எல்லாத்தையுமே சாமிக்கு அப்படின்னு போய் கொடுத்துருவாங்க. சிலர் உண்டியில கூட போட மாட்டாங்க, சிலர் இங்கே கொடுப்பாங்க, இதை கொண்டு போய் அவங்க உண்டியில போட்டுருவாங்க. அப்படிலாம் இருக்காங்க. சரி, அப்படி ஏகம்பத்தில் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும். திருவாஞ்சிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் என்ன பண்றாங்க, சுவாமி மேல ரொம்ப பற்று, மிகுந்த பற்று. அப்படி ஒரு மங்கை, அதாவது நாகலிங்க மங்கைன்னு ஒரு மங்கை. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சிவபெருமான ரொம்ப எப்படி ஒரு காதல் உள்ளவங்களோ அந்த அளவுக்கு சிவபெருமான் மேல ரொம்ப உருகி வழிபாடு செஞ்சு சிவபெருமானை நோக்கி வேண்டினார்கள். அப்ப சுவாமி என்ன பண்ணாரா, அவர்கள் தன் இடப்பாகத்துக்குள் ஒரு கூரை அந்த அம்மாவுக்கு எப்படி உமையுமே இடப்பாகத்தில் இருக்காங்களோ அதே போல அந்த பெண்ணுக்கும் தன்னுடைய இடப்பாகத்துல ஒரு கூறாக கொடுத்தாங்க. அப்படி கொடுத்து அதாவது மறுவார் குழலியோடு மகிழ்ந்தவன் அந்த திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து. வாஞ்சியம் போயிருக்கீங்களா? அங்க திருவாஞ்சியம் யமன் வழிபாடு பண்ணாரு. ஆமா, வாஞ்சி அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம். அந்த பெண் விருப்பத்துக்கு தகுந்தவாறு சிவபெருமான் தன்னுடைய இடப்பாகத்தை மறுவார் குழலியோடு மகிழ்ந்தவனும் அந்த இடப்பாகத்தை அம்பாளுடைய பாகத்தை அவங்களுக்கு கொடுத்த அந்த சிறப்பை அந்த இடத்துல சொல்றாரு. திருவாஞ்சி யமன் வந்து வழிபாடு செஞ்சு. அப்போ அங்க போனீங்கன்னா முதல்ல யமன் இருப்பாரு. அது அவரை பார்த்துட்டு தான் சிவபெருமானே எல்லாரும் பார்க்க போற மாதிரி அங்க அமைப்பு இருக்கும். அருமையான திருவாரூர் பக்கத்துல இருக்கு திருவாஞ்சியம். வாஞ்சியம் ரொம்ப அருமையான கோயில். அப்படி இந்த இடத்துல சொல்ற திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் அப்படின்னு அந்த சிறப்பு அழகா சொல்லுவேன். மனிதனையாக கிடைச்சா. சரி, இன்னொன்னா ஒவ்வொரு அந்த சிறப்பையும் எடுத்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாமியுடைய அருட்பெரும் செயல்களை ஒரு வரியில சொல்றாரு. ஒரு வரி இல்லைன்னா 2 வரி. இது வந்து ஒரு தனி சிறப்பு ஒன்று. இதெல்லாம் சாதாரண இப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி சுந்தரம் சாமியில் எடுத்துட்டீங்கன்னா திருத்தொண்ட தொகையில ஒரு அடியார் செய்யறத ஒரு வரி இல்லைன்னா 2 வரியில அவங்களுடைய அருட்செயல்களை எல்லாம் சொல்றாரு. அவங்க என்ன தொண்டு செஞ்சாங்கன்னு முதற்கொண்டு சொல்றாரு. இப்ப தில்லைவாழ் அந்தரதம் அடியார் கோடி அந்தரதர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க, தில்லைவாழ் அந்தரர்கள் அவங்களுக்கு அடியாரர்கள்னா எவ்வளவு சிறப்பு, அவங்க எல்லாம் பூஜை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருநீல கண்டத்து குயவன் அவர் குளத்தை முதற்கொண்டு சொல்றாரு. குயவனார் குளம். அப்ப அந்த இது இருந்து அவங்க என்ன திருத்தொண்டு செஞ்சாங்க, திரு ஒரு திருவோடு கொடுத்தாங்க ஒரு அடியாருக்கு. திருநீலகண்டத்து துயவனார் இல்லை என்னாது ஏன் பகைக்க மாட்டேன். இப்படி ஒவ்வொன்றையும் அந்த ஒவ்வொரு வரியிலேயே அத்தனை நயன்மார்களையும் அடக்கி சொல்வதெல்லாம் அதில் இறைவனுடைய கருணை இருந்தாலும். அதே போல அந்த கீர்த்தி திருவாக்கள்லையும் இறைவனுடைய எல்லையில்லாத அந்த திருவள்ளுவர் புகழ்ச்சியை ஒவ்வொரு வரி 2 வரிக்குள்ள அந்த இதை அடக்கி சொல்ல வேண்டும் என்றால் எல்லையில்லாத கருணை, இறைவன் எல்லையில்லாத கருணை இருந்தால் இந்த மாதிரிலாம் சொன்ன முடியும். 2வது சொல்ல வச்சது யாரு, சிவபெருமான். எழுதுனது யாரு, சிவபெருமான். சொல்ல வச்சு சுவாமியே எழுதுறாரு இந்த திருவாசகம். அப்பேற்பட்ட தனிச்சிறப்புடையது இந்த திருவாசகம். கீர்த்தி திரு அகவல். இன்னும் அது முடிச்சு நம்ம கீர்த்தனை முடிச்சு அடுத்து அண்ட பகுதி போகணும். என்ன அடுத்து போற்றி திரு அகவல் போகணும். கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா மூவ் பண்ணி நம்ம ஆயுசுக்கு சாமியை பற்றி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன சார் சிறிதுகாலம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த 10 வரியை கிடைச்ச உங்களுடைய வலுவனை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருப்பூர் வாடி அதே உரையை ஏது புத்தியையா எனக்கினி யார் எனக்கிடுவேன் அவற்றினிலே இரத்தகளோ எனக்கினி தந்தை தாயன் என்றே இருக்கும் நானும் இப்படி ஏதவித்திடவோ சகத்தவன் ஏசவிப்படவோ நகைத்தவன் கண்கள் காணு பாதவை கிடையாத நித்தனை தாழ்வை கனியே மறுத்து பானதை குமையாதகப்பன்
மைந்தனோடி வாழ்மொழி குரலோல விட்டிடு யாரெடுப்பதனாவருக்கல பார்வெடுப்பர்களோ எனக்கு இது சிந்தியாரோ ஓத முற்றெழுவாழ்த்தது போல எட்டிகை நீசமுட்டரையோட வெட்டியவான சக்திகை எங்கள் கோவே ஓத மொய்ச்சடையாட உற்றவர் மான்வழுக்கரமான பொற்கள் ஓசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே மாதினை புறமீதிருக்குமை வாழ்வெளி குறமாதினை திரு மார்பனை தமையூர அற்புத கந்தவேலே மார்பன் வெற்றுகள் பூமுடி குழலாகிய புறநீடு வைத்தவர் வாழ்திருத்தனி மாமலை பதி தம்பிராணி. கைலாய பரம்பரையில் விஞ்ஞான போது நெறி காட்டும் வெள்ளை பைவான்மை கண்டான் தந்திரிக்கோ விஞ்ஞான பான்வாயி உயிலாரும் ஒரு தெருவாவோடு தெளிவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடூழி கதைகமாகும் பவப்பெரும் கடலை கலந்ததற்கு பரமன் வகுத்த அறிஞரியை போக்குடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதினத்தில் தவப்பிரகாசம் தரணி இயங்கும் தன்னல் செங்கோலத்தில் சிவப்பிரகாச தேசியின் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுமே வான்மையில் வளாது பெய்க மணிவளம் திறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத தெய்வ வாழ்க நான்முறை அரங்கல்வோங்க நற்றமம் வெளிமல்க வேண்டுகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவன் நன்னெறிதான் கழித்தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிட்டமும் அரகணம் பார்வதி பதையே என்னாருடைய சோதனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் ஐயாரம் ஆறுவா தியாகேசன்.